கேக்குதுங்களா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ. பரணி இருக்கீங்களா? இருக்கேண்ணே. அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே, இன்னைக்கு தான் ஜனநாயகன் கோர்ட் கேஸ் வந்து நடந்துச்சு. அவ்வளோ நேரம் வாக்குவாதத்துக்கு அப்புறம் வேர்டிக்ட் வந்து அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேட் எதுவும் சொல்லலை. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டு. அப்புறம் பராசக்தி 100 crores சொல்லி அஃபிஷியலாக வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ஸ்ட்ராங் பஸ் என்னென்னா, ராம்குமார் பார்க்கிங் டைரக்டரோட ராம்குமார் அவரோட அடுத்த படம் வந்து அந்த எஸ்டிஆர் கூட பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்டோ ப்ரொஃபஸர் ரோலோ சம்திங். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போது எஸ்கே கிட்ட போயிருக்கு. டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு, இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து அப்டேட்ஸு. அப்புறம் ரெட்டத்தலை அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து அமேசான் ப்ரைமில் அப்புறம் டென்ட் கோட்டாவில் ஸ்ட்ரீம் ஆகும். அவ்வளோதான். வேறு ஏதாவது வந்துச்சா? சாரி, நான் மறந்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ, அது அஃபிஷியலா பேட்ரியாட் April 23 போட்டிருக்கீங்க? இல்ல ஆக்சுவலி மலையாள சினிமால இருந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம்னு. அது April 23 தான் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, போஸ்ட் வரல. ஓகே ஓகே ஓகே, அதுதான் சொல்லலான்னு பார்த்தேன், வேற எதுவும் இல்லை. பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? பிரகாஷ் ப்ரோ கேக்குது சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, அந்த ட்ரிபிள் டி இந்த பொங்கல் லீவ்ல போய் பார்த்தேன். எல்லாரும் நல்லா இருக்குனாங்க. பட்டு நான் எல்லாம் சொன்னதை கேட்டுதான் போனேன். பட் படத்துல எதுவுமே இல்லைங்கிற மாதிரி கடுப்பான மாதிரி இருந்தது ப்ரோ. எனக்கு மட்டும் தானா இல்ல உங்களுக்கு அதே தானா? நீங்களும் கொஞ்சம் கம்மியான ரேட்டிங் தான் போட்டிருந்தீங்க. இருந்தாலும் பரவாயில்ல இருக்கு. அதான் எல்லாரும் ஆகா ஓகோன்னாங்களா. உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல படத்துல. ஏன்னா இந்த படத்துக்கு எதுக்கு இத்தனை பில்டப் கொடுத்தாங்கிற மாதிரி ஆயிருச்சு. வேற எந்த படமும் பார்க்க தோணல. ராஜா சாப் எப்படி இருக்கு பிரகாஷ்? அதுக்கு இது எவ்வளவோ தேவலாங்க. ராஜா சார் கம்பேர் பண்ண இது எவ்வளவோ தேவலாம். அவ்வளவுதான். நான் ஒன்னும் பார்க்கல. சரி, அதெல்லாம் பார்க்க வேணாம், ஃப்ரீயா விடுங்க. இல்ல, நானுமே எனக்கும் பெருசா ஒர்க் ஆகலன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அந்த படம். பட் நிறைய பேருக்கு வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ படமும் டீசென்ட் தான் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்ல இது வந்து வேணும்னே அதை ஓட வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது உங்களுக்கு எப்படி தோணுது? வேணும்னு ஓட வச்ச மாதிரி ஹைப் ஏத்தி இல்ல நல்லா இருக்கு. ஏன்னா மேபி அந்த ஒரு டைலாக் பிளஸ் அடிஷனலா பராசக்திக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அது வேணே ப்ரமோட் பண்ணதா அப்படின்னு ஒரு டவுட். அதான் பிரகாஷ் அவர்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு அப்படி தெரியல. பட் ஜென்யூனா நிறைய பேர் பார்த்துட்டும் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். டைலாக் பராசக்திக்கு அகைன்ஸ்டா எப்படி ப்ரோ வரும்? இல்ல டயலாக் பராசக்திக்கு அகைன்ஸ்டா இல்லங்க. அந்த லாஸ்ட்ல ஒரு டயலாக் ஒன்னு இருக்குல்ல, அந்த டயலாக் ஒன்னு பிளஸ் இது பராசக்தி வந்ததுனால இத ஓட வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல. அப்படிலாம் எனக்கு தோணல ப்ரோ. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்ல ஆனா எல்லாமே ஃபுல்லா தான் இருந்தது, ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. நான் ஈரோட்ல தான் பார்த்தேன். நானு ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. சரி நல்லா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். நானு ட்ரெய்லர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, பிளாங்கா தான் போய் உட்கார்ந்தேன். பட் ஏதோ மிஸ்ஸிங்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் தோணுச்சு. சரியா, அதுதான் இன்னைக்கு கேட்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் நான் பிரகாஷ் அவர்கிட்ட. அப்புறம் இன்னொன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். பிரகாஷ் அவர் வந்து முன்னாடி அந்த கல்கி ரிலேட்டடா ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன், ஏன்னா லாஸ்ட் இயர்ங்கிற மாதிரி. அடுத்தது கல்கி 2 எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா தீபிகா படுகோனை மாத்திட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ கல்கி 2ஓட அப்டேட் இருக்கு இப்போதைக்கு இல்லைன்றது. அவங்க வந்து சலார் 2வே வந்து நிறைய பேர் ரூமர் எடுத்துட்டு இருந்தாங்க, டீசர் வரப்போகுது அது. ஆனா பட் அவங்க அபிஷியல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த படத்துல இருந்து எந்த ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. பிரபாஸோட அடுத்தடுத்த படம் இந்த வருஷம் அவங்க ஷெட்யூல் பண்ணிக்கிறாங்கல்ல, அது எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அத சலார் 2 ஒர்க்கு. சலார் 2 ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்கி 2ஓட ஒர்க்கு. கல்கி 2 கல்கி 1 எடுத்தப்பவே பாதி எடுத்துட்டாங்களா இல்ல இனிமேல் தான் எடுக்கவே ஆரம்பிக்கும்? அப்போ ஒரு இது கால்வாசி எடுத்திருக்கதா சொன்னாங்க, 20-25% எடுத்திருக்கதா சொன்னாங்க. பேலன்ஸ் ஃபுல்லா இனிமேல் தான் எடுக்க போறாங்க.
ஓகே 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 ப்ரோ. ஓகே, வேற மத்தவங்க என்ன சொல்லுங்க ஸ்பெஷல்? எனக்கு என்ன ஜனநாயகன் கோர்ட்டு கேஸ் இப்படி ஆயிடுச்சு. அடுத்தது வேற என்ன சொல்லுங்க? இந்த தவிர வேற ஏதாவது படம் பார்த்தீங்களா? இப்போ தலைவர் தம்பி தலைமை சொன்னார்ல, அது மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, ஜனநாயகன் பிரகாஷ் அமேசான் ப்ரோ. பிரைம் ஏதோ சொல்லியிருக்காங்க. இல்ல அது உண்மைதான். இல்லைன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே கோர்ட்ல சொல்லியிருக்காங்களே, அவங்க வந்து அக்ரிமெண்ட் போடும்போது ஜனநாயகம் வந்து 2025 வந்து ஸ்லாட் இல்ல, 2026 தான் ரிலீஸ் பண்ண முடியும்னாங்க. அதுக்காக தான் அவங்க அக்டோபர்ல இருந்து ஜனவரி தள்ளி போனது. ஜனவரி 14, அதாவது ஜனவரி 9 இங்க ரிலீஸ் பண்ணா பிப்ரவரி 8 அந்த ஒரு 4 வார கேப்ல வந்து அமேசான் பிரைம்ல வந்து ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி தான் அவங்களோட அக்ரிமெண்ட். இது ஜனவரி 9 ரிலீஸ் ஆகல. கூடிய விரைவில் அவங்க ரிலீஸ் பண்ணாதான் அவங்க வந்து பிப்ரவரி ஸ்லாட்டுக்குள்ள இந்த படத்தை அவங்க ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இதை தாண்டி போச்சுன்னா அவங்களுக்கு குழப்பம் வரும். அடுத்தடுத்த படங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறதுல அவங்க பிப்ரவரிக்கு எந்த படமும் பெரிய படம் ஸ்ட்ரீம் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்காக அவங்க சும்மா சொல்லியிருக்காங்க. அதுதான் தயாரிப்பு நிறுவனம் வந்து கோர்ட்ல சொல்லியிருக்கு, எங்களை வந்து அவங்க நஷ்டஈடு கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, சத்த பச்சல ஒரு பெரிய ஸ்டார், மலையாளம் ஸ்டார் கேமியோ பண்ணியிருக்காரு. மோகன் இல்லைங்க, இல்ல, வேற யார் சொல்லிருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், படம் வரட்டும். ஓகே பரணி, ஒரு 5 நிமிஷம் பாத்துங்க, வந்துடுறேன். ஒரு ஃபோன் மட்டும். ஓகே. உங்க ஃபேவரட் தானே பரணி ப்ரோ, எனக்கு தெரியும். என் ஃபேவரட்னு இல்லை, பிரகாஷ் ப்ரோ 5 நிமிஷம் போயிட்டு வராராம், பரணி ப்ரோ பாத்துக்கிறதா. ஏமா வீரன், எனக்கு கேட்டுச்சு. இல்ல நாங்கெல்லாம் உங்களை பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நைஸ் நைஸ். பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ இது ஏதோ விஜயண்டுக்கும் ஏதோ ரஜினிக்கு ஏதோ பிரச்சனையா, உண்மையா ப்ரோ? ஏதோ எனக்கு தெரியலையே, யார் பேசுறது? ஹரிஷா? ஆமா, யூடியூப்ல 2-3 வீடியோஸ் பார்த்தேன், அதான் கேட்டேன். அப்படியா? எனக்கு எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நான் டிஎல்ல பார்க்கல, ஸோ அதனால எனக்கு தெரியல. மேபி பிரகாஷ் ப்ரோ வந்தாருன்னா கேட்டு பாருங்க, ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதுக்காக தான் வந்தேன். அப்படியா? இல்ல இந்த சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட்ல ரெட் ஜெயண்ட் இல்ல, அதான் கேட்டேன். அதான் இப்ப உண்மையா இருக்குமோன்னு அதான் கேட்டேன். தெரிலங்க, எனக்கு தெரில அது எப்படின்னு. அவர் தான் சொன்னாரு ஏர்போர்ட்ல ரெட் ஜெயண்டும் ஆர்கேஃபையும் சேர்த்து பண்ண போறோம் அப்படின்னு. அது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் தானே ப்ரோ சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட். இல்ல அது புரியுது, இல்லைன்னு சொல்ல. பட் மேபி லேட்டரா கூட அனௌன்ஸ் பண்ணலாம், என்னன்னு தெரியல. ஏதாவது பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரியல, அவ்வளவு தூரம் போயிருக்குமான்னு எனக்கு தெரியல. படம் ரிலீஸ்ல என்னங்க பிரச்சனை வரப்போகுது? ஒரு இந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, அதான் கேட்டேன். இந்த 26 எலெக்ஷன் வேற வரப்போகுது இல்ல, அதனால அதான் கேட்டேன். பிரகாஷ் போட்டு அதான் ஏதாவது தெரியுமா, ஏதாவது உண்மையா இல்லாட்டி அதான் கேட்டேன். தெரிலங்க, வரட்டும், கேட்போம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இருக்காது, பாப்போம். சரி பரணி ப்ரோ, இந்த வாரம் என்னென்ன படத்துக்கு போறீங்க? இந்த வாரமா? எனக்கு வந்து இந்த சத்த பச்சா தமிழ்ல ட்ரெய்லர் விட்டாங்க. இப்போ சாங்ஸ்லாம் மலையாளத்துல தான் விடுறாங்க. மலையாளம் வெர்ஷன் இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா, நல்ல ஷோ டைம் கிடச்சிச்சின்னா அந்த படம் தான் வந்துட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக இருக்கேன். நான் வந்து பேசாம கேரளா போயிடலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். பேபிகள் பார்த்துட்டு அடுத்த நாள் சத்த பச்சை பார்க்கலாமான்னு. பட் நான் பார்க்க போகிறது வந்துட்டு 6 படம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. மேர்சி அந்த இங்கிலீஷ் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. ஸோ அதை தவிர வந்துட்டு இது ஹாட்ஸ்பாட் 2 மச் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் மாயபிம்பம், திரௌபதி 2. சரி பரணி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. லிப்சிங்க்ன்றீங்களே, அனிமேஷன் படத்துக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? அனிமேஷன் படத்துக்கு என்னங்க பிரச்சனை? அனிமேஷன் படத்துல எப்பயுமே லிப்ஸிங் கரெக்டாக தானே இருக்கும். அனிமேஷன் படத்துல லிப்சிங்கா? அப்போ அதுல கரெக்டா அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாயிலா செய்த. ஆமா மாவீரன், சீரியஸா மாவீரன்.
நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல விடுங்க. தமிழ்ல அப்படி இருக்காது. இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ரைட். ஏன் என்னாச்சு? இல்ல இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல. நீங்க இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆக்டிங் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அது லிப்சிங் பண்ணுவாங்க. சும்மா ஏனோ தானோன்னு வாயில இது லிப்சிங் பண்ணிற முடியாது. எந்த கேரக்டரா இருந்தாலுமே. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு லிப்சிங் கரெக்ட்டா பண்ணுவாங்க. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்க்கும் சேர்த்தா சொல்றீங்களா? டாம் அண்ட் ஜெர்ரிக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தாங்க வாய்ஸ் ஓவர் போகும். அதுல வந்துட்டு அந்த ஒரு லேடி கேரக்டர் இல்ல மட்டும் இல்ல தானே வாய்ஸ் ஓவர் படம் வரும். வேற படத்துல டைலாக்ஸ் எல்லாம் வரும். ஃபுல் மூவியில் நிறைய விட்டுருக்கானுங்க. ஒரு இது அந்த மிக்ஸ்டா வந்துச்சு. லைவ் ஃபுட்டேஜும் சேர்த்து இதுவும் சேர்த்து ஒண்ணு வந்துச்சு. பட் அது எனக்கு அதெல்லாம் இல்ல ஞாபகம் இல்ல ப்ரோ. ரொம்ப. நீங்க ஃபுல் மூவி பார்த்தது இல்லையா? டாம் அண்ட் ஜெர்ரி பேசுற மாதிரி நிறைய மூவி வந்திருக்கு. நான் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏதாவது லிப்சிங் உங்களுக்கு அதான் ஏதாவது சரி, அதை தெரியும். விடுங்க. பென்டன் இதெல்லாம் கரெக்டா அந்த வேர்டுக்கு ஏத்த பென்டன்லாம் மாதிரி தான். இருக்காது. கரெக்ட். பென்டன்னா நான் தமிழ் டப்ல தான் பார்த்தேன். கார்ட்டூன் நெட்வொர்க்ல அந்த டைம்ல. பென்டன் தமிழ்லயே லிப்சிங் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இல்ல அது அவ்வளோ கிளியராலாம் இருக்காது. இங்கிலீஷ்ல சுல்தான் கரெக்டா இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளவு மேல போறாருன்னு? இல்ல நான் அது தமிழ்ல தான் பார்த்தேன். அதனால இதாவாது. எஸ்பிடி அந்த இதெல்லாமே தமிழ்ல தான் பார்த்தேன். நீங்க எந்த படம் போறீங்க இந்த வாரம்? அஜித் பல்தான். மங்காத்தாடா. மங்காத்தா. மங்காத்தா. நீங்க போலையா பர்னி ப்ரோ? இல்ல ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ரிலீசஸ்லாம் பார்த்துட்டு, புது படங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா ஏதாவது போவோம். அப்ப போனீங்களா? மங்காத்தா அப்ப போனீங்களா? அப்போவா? ஆமா, நான் வந்துட்டு இது கேரளால இருக்கப்ப பார்த்தது. ஃபேமிலியா போய் பார்த்தோம் அந்த படம் ஆக்சுவலா. ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் அப்புறம் ரொம்ப சிலம்பல, அதனால ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு பார்த்தோம். இவர் மங்காத்தா போக மாட்டாரு ப்ரோ. நீங்க வேணா பாருங்க. மௌனம் பேசி போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அதுக்கு ரிவ்யூ போடுவாங்க. மௌனம் பேசியதேவா? ஏது சூர்யா படமா? அது ரிலீஸ் ஆகுதா? செப்ல ஆகுது. ஓகே. இல்லைங்க அதான் போக மாட்டேங்க. ரீ-ரிலீஸ் அதோட சரி, இதோட சரி. இது ரொம்ப டைம் மீன்ஸ் 6 படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்குமான்னு தெரியல. ஒன்றாவது, இன்னொன்று காசும் கம்மியா இருக்கும். பரணி ப்ரோ, அந்த பாலிவுட்ல ஒரு பார்டர்னு படம் வருது, ட்ரெய்லர் பாத்தீங்களா? பார்டர் 2 தானே? பார்டர் 2வா? அது டேரக்ட் சீக்வலா என்னன்னு தெரியல. ட்ரெய்லர் நான் பார்க்கல, பட் நான் அந்த போஸ்டர் பார்த்தேன். அந்த படம் 3 மணி நேரம் 20 நிமிஷம். அப்படியா? போனாலும் அந்த படத்துக்கு நான் போவேன் இந்த வாரம். இல்ல இங்கேயும் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் வந்து போவேன். பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, மங்காத்தா புக்கிங்ஸ் திருச்சியில் ஓப்பன் பண்ணிட்டாங்களாமா? யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லியாஸ்ன்றவர். இவ்வளோ ஏர்லியா திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றப்போ பிரகாஷ் போலான்னு தான் இருக்காரு போல. இல்லே சினிமாஸ்ல 4 ஷோ கொடுத்துருக்காங்க. சூப்பர். வேற ஏதாவது படம் வருதா? வேற எதுவும் இல்லைல்ல ஸ்பெஷலா? அந்த மார்டி சுப்ரீம் அப்படின்னு சொல்லி வருதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது February 3 டிஜிட்டலில் வந்துடும். ஸோ அதனால அது பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி. அப்போ இந்த 28 அது என்னைக்கு வருது ஓடிடியில்? அது தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எப்போ வந்துச்சு? அதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு தமிழில். இல்லை. நான் வந்து இப்போ இந்த செகண்ட் பார்ட் வந்து டிஜிட்டலில் வரதுக்கு அது எவ்வளோ கேப் எடுத்துச்சுன்னு கேட்குறேன். அதுதான் ப்ரோ, அது தமிழில் 3 மாதம் கழிச்சு தான் வந்துச்சு. அந்த போன வருஷம் வந்தது. தமிழில் விடுங்க, இங்கிலீஷில் சீக்கிரமாக வந்திருக்குமே. இங்கிலீஷில் 30 நாளில் விட்டுருப்பாங்க. ஒரு நிமிஷம் பார்ப்போம். ரிலீஸ் டேட்
ஜூன் 20. ஜூலை 29. 2 மாசம். அப்ப இதுக்கும் அதே தான் 2 months. ஓகே ஓகே 3 மணி நேரம் 20 நிமிஷம் மட்டமான ஒரு தேட்டர்ல போட்டிருக்கு. அந்த சீட்டிங்கே சரி இருக்காது அந்த தேட்டர்ல. அது ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்களா? பிடிச்சதா? ஓகேவா இருந்துச்சு. போய் நல்லா கத்துன்னு கத்துவார் அந்த ஹீரோ. தேசபக்தின்னு கேட்டு வர வேண்டியதான். சன்னி டியோல். சந்நிதியோ? அவ அளவுக்கா இருந்த போது மாவீரன். இல்ல அவர் படமே எல்லா விஜயகாந்த் படம் மாதிரி தான். அவரு அங்க அப்படி படமா தான் எடுப்பாரு. பாகிஸ்தான்காரங்களை எல்லாம் அடிச்சு பறக்க விடுவாரு எல்லா படத்துலயும். டைரக்டர் நல்ல டைரக்டரோ? யாருன்னு நான் என்ன பார்க்கல, இப்ப போய் பாக்குறாரு. அனுராக் சிங்னு போட்டிருக்கு. கேசரி டைரக்டர். கேசரி 1 டைரக்டரா இருந்தா கமர்ஷியலா இருக்கும், நல்லா கன்ஃபார்மா கேசரி போகலாம். 1 டைரக்டர் தான். கேசரி 1 டைரக்டர் 2019 அந்த ஃபிலிம். சரியான படம். தேட்டர்ல எனக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கேசரி. ஓகே 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 கேசரி நல்லா இருக்கும். அது கூட தான் துரந்தர் 2 டீசர் அட்டாச் பண்ணிருக்காங்க தியேட்டர்லாம் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமா ஆமா. கேசரி 2 போன வருஷம் வந்தது. அது கோர்ட் ரூம் ட்ராமாவை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு சம டைட்டில் மட்டும்தான், மற்றபடி ஒரு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவரு கேசரிக்கு அப்புறம் இந்த படம் தான் டைரக்ட் பண்றாரு போல. விக்கிபீடியால அப்படிதான் போட்டிருக்கு. ஐ மீன் ஜுக் ஜுக் ஜியோன்னு சொல்லி 2022ல ஏதோ ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு போல. அது ஃபீல் குட் படம். அனில் கபூர் அந்த வருண் தவன்லாம் நடிச்சிருப்பாங்க. அதான் கேசரிக்கு அப்புறம் இந்த படம் தான் டைரக்ட் பண்றாரு போல. கேசரியா? நீங்க நினைக்கிற கேசரி இல்ல, ஹிந்தியில அந்த கேசரி. அந்த படம் பாத்தீங்களா பரணி ப்ரோ? பார்ட் 1 அக்ஷய் குமார் படம் தானே? ஆமா ஆமா. அது கூட தெரியாமையா இருப்பான். ஆனா அதுவும் கொஞ்சம் அவர்தான் அந்த பாடல் டைரக்டர் வீரா. அப்படிதான் பரணி ப்ரோ சொல்றாரு. இல்ல ஆமா, நான் இப்பதான் விக்கிபீடியா பார்த்தேன். ஓகே அப்படிதான் போட்டு. எக்ஸாக்ட்லி அந்த 300 ஸ்பாட்டன்ஸ் தான் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்து வச்சிருப்பானுங்க அந்த கேசரி. கரெக்ட். பட் நான் ஓடிடில தான் பார்த்தேன், தியேட்டர்ல கூட பார்க்கல. அதுவும் ஆனா ரன் டைம் ரொம்ப அதிகம் இல்ல? இல்ல 2 மணி நேரம் தான் நினைக்கிறேன், ரொம்ப கம்மி தான். இன்டர்வல்ல ஒரு பொண்ணு, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணை காப்பாத்துவாங்க. அங்க சர்தார்ஜிலாம் சேர்ந்து அதே பொண்ணு திரும்ப கூப்பிட்டு வந்து இன்டர்வல்ல போட்டு தள்ளுவானுங்க. 2.5 மணி நேரம் போட்டிருக்கு. கிளைமாக்ஸ்ல ஹீரோ செத்துருவாரா? எல்லாரும் செத்துருவாங்க. ஒரு 19-20 பேர் இருப்பாங்க. இல்ல அந்த தலையில இருக்கிற டர்பன்ல வந்து ஒரு இது மாதிரி இருக்கு, அதை வச்சு கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டு செத்துருவாங்க. அந்த படம் தான் என்னது? ஆமா ஆமா ஓகே, நானும் பார்த்திருக்கேன். ஆனா எங்க அண்ணன் கூட பார்த்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. எங்க அண்ணன் ஐபிஎல்ல பார்த்தேன். 2019 தான் வச்சு என்டி கேம் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணன் கூட பார்த்திருப்பேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் எங்க அண்ணன் ஐபிஎல்ல பார்த்திருக்கும் போது கிளைமேக்ஸ் அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா அந்த டர்பன்ல வந்து அந்த இது ஒன்று வச்சிருப்பாங்க, கம்பி மாதிரி. அது ஏதோ இது மாதிரி, அதை வச்சு கடைசியில் சண்டை போட்டுருப்பாங்க. சாருக்கு முன்னாடி முடிஞ்சளவு கொள்ளுன்ட்டு கடைசியில் அவங்க செத்துவாங்க. எனக்கு எல்லாருமே செத்துருவாங்க. ஆவிரன் நேத்து ஒருத்தர் இங்க வந்து இது கேட்டார், ஒரு படம் கேட்டார் தெரியுமா? ஜாப்பனீஸ் படம். நான் கூட ஓடிடில ரிலீஸ் ஆகலன்னு இல்ல. ஆமா ஆமா கீழே கமெண்ட்ல கேட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் அவர் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் தேடி 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 கடைசியில ஒரு இது கிடைச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். நான் தேடினேன். என்கிட்ட இப்போ புது டெலகிராம் இருக்கு, அதுல பழைய சேனல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. அது என்ன போஸ்டர் ஏதோ பிஆர் கோடு மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம் போல. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அந்த ஜானரே செட் ஆகாது. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நான் பார்க்கல. எனக்கு இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பயம் ப்ரோ. நான் அது இந்த 28 இயர்ஸ் லேட்டர் அதுவே வந்துட்டு 28 டேஸ் லேட்டர் அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி நிறைய ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அந்த கிளிப்பிங்ஸ் மாதிரி தான் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா க்ளோஸ்அப் ஷாட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருக்கும். அதுவே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு நான் அந்த ட்ரெய்லர் மாதிரி ஏதோ பார்த்தேன் கொஞ்ச நேரம். அதுதான் இப்போ அவரு ரிவ்யூ போட்டிருக்காரு. அது ரொம்ப மிட்டாக தான் இருந்துச்சு படம். நல்லா வந்திருக்க வேண்டியது பொட்டென்ஷியலா.
பட் படமா மின்ட்டா தான் இருக்குன்னு போட்டிருந்தாரு. இப்பதான் பரணி அவர் வந்துட்டேன். பர்னி ப்ரோ, சாரி பிரகாஷ் ப்ரோ வந்துட்டீங்களா? என்னங்க வெயிட் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இது சென்சிட்டிவ் டாபிக்கால பொலிட்டிக்கல்ல வருமான்னு தெரியல. இது எனக்கு நேத்துல இருந்து எனக்கு ஒரு கடுப்பாவே இருக்கு. சரி உங்ககிட்ட கேட்கணுன்றதா நான் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு காலையிலே யோசிச்சேன் உங்ககிட்ட கேட்கணும். இந்த கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல ப்ரோ. ஆமா, எனக்கு இப்ப என்னன்னா, அது அந்த பொண்ணு மேல தப்பு, அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து தண்டனை 10 வருஷம், அது எல்லாமே எனக்கு ஓகே. பட் அத வந்து இப்ப இவங்க ஒரு ரீல்ஸ்ல காமெடியா மாத்துறாங்கல்ல, எனக்கு அதை பார்க்க செம்ம கடுப்பாகுது. எனக்கு இது வாட்டி இல்லை. அன்னைக்கு ஸ்லைஸ்ல ஏதோ கலந்து கொடுத்து அந்த ஒரு பொண்ணு கொடுத்து அந்த பையன் லவர் செத்ததுமே வந்து அந்த ஸ்லைஸ் பாட்டில் வச்சு ஒரு வாரம் காமெடி பண்ணாங்க. இப்ப வந்து அந்த அட்டைப்பட்டி இப்ப எனக்கு என்னன்னா, ஒரு ஆம்பளை வந்து இப்படி ஏதாவது இறந்துட்டாங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா ஒரு காமெடி மேட்டர் மாதிரி எடுத்து ட்ரோல் பண்ணி விளையாண்டு இருக்காங்க. இதே ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு பண்ணிட்டான், அது ஏதோ அந்த ஒரு ராக்கெட் ஈரானெல்லாம் அளவுக்குலாம் பேசி இது பண்றாங்க. இது ஏன் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது? இதுவுமே அதே மாதிரி ஒரு உயிர் தானே. பல்டான் பண்றதே பசங்க தான் பல்டான். இல்ல கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்னன்னா, இன்ஸ்டால நியூஸ், ரீச், ஃபேம் இந்த 3க்கும் அடிக்ட் ஆயிட்டாங்க. இன்னும் அடிக்ட் ஆயிடுவாங்க, இன்னும் மோசமா போகும். எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல வந்து எவ்வளவோ பெண்களுக்கு எதிரான கொடுமை நடக்குது. அது முக்கியமா இந்தியாவில பயங்கரமா நடக்குது. இது வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன், பொய்ய உண்மைங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனா அதை காமெடியா மாத்தி அதனால வந்து இப்ப இனிமேல் இவங்க பண்றது பூராமே ஃபேக்கு, இது குற்றச்சாட்டு பூரா ஃபேக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக இதை இவங்க பண்றாங்க. பயங்கரமா ரீல்ஸ்ல அட்டைப்பட்டி வச்சுட்டு உட்கார்றது, அட்டைப்பட்டி சேல்ஸுக்குன்னு போறது, பஸ் ஸ்டாப்ல வச்சிருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டில்யூட் பண்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த, முக்கியமான ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து ஜெனரலைஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு நாளைக்கு உண்மையான ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண விடாம இவங்களே தடுக்கிறாங்க. முன்னாடி வந்து வேற ஒரு காரணம் வச்சு தடுத்துட்டு இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகாதப்பா, நம்ம குடும்பத்துமானோ அப்படியே இதாயிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு, அதாவது பாதிக்கப்பட்ட திரும்ப வந்து இன்னொரு தடவை வன்கொடுமை பண்ற மாதிரியான சம்பவங்கள்லாம் அப்ப நடந்துட்டு இருந்துச்சுல. அதோட ஒரு எவாலுவேஷன் இல்லைன்னா அதோட எப்படி சொல்றது, ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இப்ப வந்து இது மாதிரி பண்றது. அதை வந்து காமெடி ஆக்கி அதை வந்து டிலீட் பண்ணி அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றமே நடக்காத மாதிரி, பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்துட்டு தான் இருக்கு. பயங்கரமானதுக்கு நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது சிறுமிகளுக்கு எதிராக பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அதை வந்து தைரியமா வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்து இது மாதிரி காமெடி ஆக்கக்கூடாது. இப்ப காமெடி ஆக்க நாளைக்கு உண்மையான ஒரு பொண்ணு அந்த விஷயத்த பண்ணாம போயிடும். அது வந்து காமெடி ஆக்கிட்டு இருக்காங்க. அது பெண்களை சேர்ந்து ரீல்ஸ் போடுறதுங்கிறது வந்து ரொம்ப, அதுல இப்ப ரீல்ஸ் போடுறாங்களா, அந்த ரீல்ஸ் போடுறதுல பெரும்பாலும் பெண்களும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க. இதே சொல்றேனே, அது பெரும்பாலும் நான் பாத்துக்கினேன். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல ரொம்ப காமெடியா பண்றது கேரளால தான். ரொம்ப ரொம்ப போன வாட்டி இந்த ஜூஸ் குடிச்சதா இருக்கட்டும், இல்ல இப்ப நடக்கிற விஷயமா இருக்கட்டும், கேரளால எல்லாமே இதுதான். விட்டுருங்க, போனா இந்த டாபிக் வந்து ஸ்டேட் டாபிக் மாறி போயிடும். பிரகாஷ் ப்ரோ, ஒரே நிமிஷம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா வந்துட்டு இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலா போச்சு. அதுல எப்படின்னா, அதுவும் அந்த ஒரு பஸ்ல தான் லெஃப்ட் சைட்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. சும்மா கை மட்டும்தான் அடிச்சிருக்கும், வேற எதுவும் இருக்காது. அவங்க ஃபேஸை மாஸ்க் பண்ணி இவங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப வந்துட்டு வைரல் ஆச்சு. அந்த வீடியோ வைரல் ஆனப்பவே வந்துட்டு இந்த ஒரு இதை வந்து ட்ரோல் பண்ணி இது பண்ணி சில வீடியோஸ் வந்துச்சு. அது வந்துட்டு மோர் லைக் அ ஸ்கிரிப்டட் வீடியோ மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஜென்யூனிட்டி தெரியல எனக்கு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒரு இது வந்துச்சு, ட்ரோல் வந்துச்சு. ஓகே, ஆனால் அந்த வீடியோவில் எதுவுமே தப்பாக இருக்காது அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் அந்த இதை கலாய்ச்சி நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து இது பண்ணுற மாதிரி தான் இவங்க இது பண்ணி போட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இது ட்ரோல் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்போ அடுத்து உண்மையாக யாருக்காவது நடந்தாலும், யாராவது வந்து ஒரு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணாலும் அதோட பிலீவபிலிட்டி ரொம்ப வந்து இதாக இருக்கும், கொஸ்டினபிளாக இருக்கும். இப்படி ஒரு இது நடந்ததுக்கப்புறம் அதுதான் இந்த வீடியோ மட்டும் நீ வச்சு பேசுறதுனால நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஸ்கிரிப்டட் வீடியோ மாதிரி ஒன்று வந்து இருந்துச்சு, பஸ்ல நடக்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு வீடியோ பார்த்தாலே அது ஸ்கிரிப்டடா இல்ல ஒரிஜினலா ரியாலிட்டியா எடுக்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோக்கா பாக்குற வீடியோஸ்
இதா இருக்கு ப்ரோ. இந்த வீடியோ இப்ப பார்க்க இல்ல இப்ப நீங்க அந்த லாஸ்டா நடந்த இஷ்யூவோட வீடியோவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஓப்பனா என்னமோ வந்து இவ்வளவு ஓப்பனா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எவனமா அபியூஸ் பண்றவனாவே இருந்தாலுமே அந்த இடத்துல அவன் பண்ண மாட்டான். அந்த இடத்துல ஒருத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப எவனும் பண்ண மாட்டான். பர்பஸா பண்ணது அது வீடியோ பார்க்கும் போது அந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு நமக்கு. நமக்கு வந்து ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல ஒரு இப்ப இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தப்பு. இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு தப்பு தான். பட் அதான் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்களோட மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்கு. நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கே இதாகுன்றது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த டாக் போனதுல இருந்து நான் நிறைய ஸ்பேஸ் கேட்டேன், சோஷியல் மீடியால பாக்குறேன். நான் எனக்கும் இதை பேசணும்னு இருந்துச்சு. இப்போ இந்த பொண்ணு தப்பு பண்ணா இந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் பேசணும். அதை விட்டுட்டு மொத்தமாவே இப்போ பெண்களுக்கு தான் சட்டம்லாம் சாதகமா இருக்கு, எல்லாத்தையும் மாத்தணும், சிஸ்டமே சரியில்லைன்னு புலம்புறது, அதை வச்சு மீன் பண்றது எனக்கு சரியான காமெடியா இருக்கு. இப்போ ரேப் கேஸ் எத்தனையோ ரெஜிஸ்டர் ஆகிட்டு தான் இருக்கு. அதை அவங்க இப்போ பொண்ணுங்கெல்லாம் மொத்தமாவே இப்போ இனிமே நாங்கள் பஸ்ல போகும்போது தனியா போகும்போது துப்பாக்கியோட தான் போவோம், பசங்க எல்லா பசங்களுமே எங்களுக்கு த்ரெட்டு தான், எல்லாருமே காமெடி இப்படிலாம் அவங்க காமெடி பண்ண ஆரம்பிச்சு நான் எங்க போறது? எந்த பையன் அந்த இப்போ கோயம்புத்தூர்லயும் ஏதோ ரீசெண்டா ஆச்சுல, அவங்க அந்த பசங்களை மட்டும் தான் அக்யூஸ் பண்ணாங்க. எல்லாருமே பேசும்போது அவங்கள மட்டும் தான், மொத்தமா ஆம்பளைங்களே இப்படிதான் பேச மாட்டோம். ஆனா இங்க நீங்க சட்டத்தையே மாத்தணுன்ற ரேஞ்சுக்கு பேசி உட்காந்துருக்காங்க சோசியல் மீடியால. பொண்ணுங்களே இப்படித்தான் சாதகமா இருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் சரியான சிரிப்பா இருக்கு கேட்கும் போது. எப்படித்தான் இதெல்லாம் பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேது. நானும் சொல்றேன், அந்த விஷயம் யாருமே அவங்க காமெடியா பண்றது இல்ல. பட் இந்த விஷயம் எல்லாமே இவங்க ரீல்ஸா காமெடியா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற பசங்க தான் பண்றானுங்க. பட் அது சென்சிட்டிவான விஷயத்தை இவங்க காமெடி பண்ண இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூசைட் விஷயம், இன்னொன்னு வந்து அந்த வரதட்சணை வரும்போது அந்த எவ்வளவு சீரியஸா எத்தனை பேர் அதை பத்தி பேசினாங்க. இப்ப கிட்டத்தட்ட அது அதே மாதிரிதான், சூசைட் பண்ண வச்சவங்க. ஆனா இதை பத்தி யாருமே எனக்கு தெரிஞ்சு பெருசா பேசுற மாதிரி இல்ல. அக்காலத்தை வாங்கிட்டு வராங்க அதுதான் இப்ப நிறைய பேரு அந்த பொண்ணுக்கு எதுவா. அது கரெக்ட். அதான் அந்த பொண்ணை பத்தி பேசலாம்னு நான் சொல்றேன். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நேத்து ஏதோ ஒரு படம் சொன்னீங்களே ப்ரோ, ரவி தேஜா படம் நல்லா இருக்குன்னு, அதுனா படம் பேர் என்னது ப்ரோ? ஏதோ பாப்பான்னு சொல்லியிருந்தீங்க. ஏங்க அது ரவி தேஜா படம் இல்லைங்க, வெங்கடேஷ் படங்க. சொல்லுங்க ப்ரோ, பேர் சொல்லுங்க. படம் தேவி புத்திரதோ, தமிழ்ல பாப்பா. தமிழ் டப்பிங் இருக்குல்ல ப்ரோ? பாருங்க. ஓகே ஓகே. என்ன ப்ரோ இந்த கருப்பை பத்தி என்ன சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, அத பத்தி கேட்காதீங்க, அதை மறந்துடுங்க, அது வரும்போது பாத்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, இந்த மௌனம் பேசுறது ரீரிலீஷன் போட்டாங்களே, எப்போ ப்ரோ? அது எந்த டேட்? பிப்ரவரி பிளான் பண்றாங்க. பிப்ரவரி எந்த தேதி நாங்க வந்து முடிவு பண்ணலாம். ஓகே. இந்த திருச்சியில இந்த மலையாள மூவி எடுப்பாங்க ப்ரோ, ஸ்டார்ட் அப் படம் வருது ப்ரோ, எடுப்பாங்களா? எடுப்பாங்க ரொம்ப எடுப்பாங்க. சுரேந்தர் ப்ரோ, நீங்க செலக்ட் பண்ற டைட்டில்லாம் பயங்கரமா இருக்கு. பப்ப சச்சா பச்சா. சும்மா ஏதாவது சொன்னோம்னா நீங்க தெரியல. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. அந்த பாப்பா மூவி வந்து யூடியூப்லயே தமிழ்ல அவைலபிளா இருக்கு. யாரும் பாக்குறதா இருந்தா பாருங்க, சூப்பரா இருக்கும். எது நேத்து சொன்ன வெங்கடேஷ் படமா? அதேதான். பரணி ப்ரோ டவுன்லோட் போட்டு சொல்லுங்க விஷால். இல்ல இவரு கேட்டதுனால இது தெரியல ஃபுல்லா. அவரு மொலஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே அந்த பொண்ணு வீடியோ எடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆள் மொலஸ்ட் பண்ணிட்டான்னு தானே வீடியோ எடுத்து, அப்படி பண்ணிட்டே இருக்கப்ப வீடியோ எடுக்கலையே. யாரோ இங்க சொன்னாங்க, அது தெரியாம, அது சென்சிட்டிவ் மேட்டர், கொஞ்சம் தெரியாம நம்ம பேச வேணாம்னு தோணுது. பாத்துக்கோங்க என்னன்ட்டு. இல்ல வீடியோ பார்க்க அவங்க அவர் வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கும். சுரேந்தர் ப்ரோ, நீங்க பேசுறது பிளர் ஆகுது சுரேந்தர் ப்ரோ. பிளர் ஆகுது இல்லை, பிரேக் ஆகுது. இன்னொன்னு எகைன் பல்தான் சொன்ன மாதிரி பல்தானுடைய எதிர்பார்க்கிறாங்கன்னு மகேஷ் ப்ரோ பேசுறது கேட்கல. என்ன இன்னைக்கு எல்லாரும் வராங்க, பெரிய நியாயமான. நான் எனக்கு தான் மகேஷ் ப்ரோ பேசுறது இப்படி கேக்குது, எனக்கு தான் பிரச்சனை நினைச்சேன்.
இருங்க, மகேஷ் ப்ரோ அப்படியா? ஸ்பீக்கர்ல இருந்து சரி, ஓகே ஓகே. போயிருக்காரு. நான் தான் ரிமூவ் பண்ணேன். மகேஷ் ப்ரோ மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப எதுவுமே நம்பகத்தன்மையாவே இல்லை அந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். எதை நம்புறது எதை நம்ப வேணாம். அவர் சூசைட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து அந்த பஸ்லயே டிராவல் பண்ற ஒரு பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்கான், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. சரி, இது எதை நம்புறது சோஷியல் மீடியால? ஏன்னா இது கேரளா மேட்டர்ன்றதுனால நம்ம அந்த அந்த நியூஸ் எதையும் பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது. ட்விட்டர்ல வரதை வச்சு மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அதனால என்னன்னு ஒண்ணுமே சுத்தமா புரியல பாருங்க ப்ரோ. ஓகே. விஷால் ப்ரோ ஆரம்பத்துல இருந்தே கீழே தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா தலைவா. அப்புறம் பார்டர் பத்தி ஒண்ணு கேட்டீங்களே, அது பார்டர் ஒன்னோட கண்டினியூஷன் தான் சொன்னாங்க. பார்டர் ஒன் ரொம்ப ஐகானிக்கான ஒரு படமா, நானும் பார்த்தது இல்ல. ரொம்ப யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு, அதையும் டவுன்லோட் போட்டேன். இல்ல அது பார்த்தாதான் அது புரியுமா? நான் இல்ல கூட ஸ்டாண்ட் அலோன் நினைச்சேன். கண்டினியூஷன் தான் சொன்னாங்க. அதனாலதான் நிறைய பேர் இப்ப பாத்துட்டு இருந்தாங்க. என் டிஎல் எல்லாம் வாட்ச்டு பார்டர் ஒன் அப்படின்னு போட்டு இருந்தாங்க. தெரியல, கேட்டுக்கங்க. பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? மகேஷ் ப்ரோ வாய்ப்பு பேசுறது கேக்குதா பரணி? இப்ப கேக்குது மகேஷ் ப்ரோ. போட்டு தாக்குங்க மகேஷ் ப்ரோ. இல்ல நான் என்ன ஒண்ணு சொல்ல வந்தேன்னா, பல்சானுடைய ஆதங்கம்லாம் புரியுது. பட் நான் இப்ப பிரகாஷும் விஷாலும் சொன்னதுதான் நானும் ஒத்து போறேன். ஏன்னா இன்னொன்னு வந்து நம்ம சோசியல் மீடியால அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, மாவீரன் சொன்னதும் கரெக்ட். என்னன்னா அந்த பொண்ணு தப்பு பண்ணாங்களா இல்லையானு நமக்கு தெரியல. எதுவுமே கன்க்ளூசிவா இல்லை நம்ம பார்த்த வீடியோல. அது இது பண்ணதுக்கு அப்புறம் நடத்த அதை பத்தியும் நம்ம பேச விரும்பல. பட் சோசியல் மீடியால நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் ஒரு இது வந்ததுன்னா, ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அன்னைக்கே தூக்கில் ஏற்றணும்பாங்க, இல்ல அன்னைக்கே ஒரு பாரத ரத்னா கொடுக்கறது தான் எல்லாமே பண்ணுவாங்க. அதனால சோசியல் மீடியால எல்லாமே ஷார்ட் லிவ்டு தான். எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரீமெடிட்டேட்டடா ஒரு இந்த என்ன மாப் மென்டாலிட்டியில தான் கமெண்ட் பண்ணுவானுங்க. அதனால நம்ம அதுல என்ன போனாலும் அதை பெருசா கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. அது எப்படியுமே ஒரு ஏர்லி கன்க்ளூஷன் பண்ணிடுவானுங்க ஒருத்தர். ஆமா, இல்லன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுண்ணா. இவங்க இப்படி ஒரு ப்ரெஷர் பண்றாங்கல்ல சோசியல் மீடியா சுத்தி இருக்கிற எல்லாரும். இது ப்ரெஷர் ஆகி மேல இடத்துக்கு எப்படி போகும்னா, உண்மையா தப்பு பண்ணவனை பிடிக்கிறத விட ஒருத்தனை பிடிக்கணும், அந்த ஜோன்ல போய் நிக்கும் அது கடைசியில. இது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு இது பொட்டுன்னு போடணும் அப்படின்னு தெரியறது இல்ல. ஆமா, நிறைய கட் பண்ணி தான் போடுறாங்க. அதனால நம்ம அண்ணா நடுவுல சத்தியமா எனக்கு கேட்கல. வேற யாராவது எதுவுமே கேட்கல. இல்ல எதுவுமே கேட்கல. என்ன ஆச்சுண்ணா? வைஃபையா? என்ன ப்ராப்ளம்? இல்ல நான் கூட எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். ஓகே, அவர் பேசிட்டு இருக்காரு, நேரத்துல ஸ்பீக்கர் ஆன்லயே இருக்கு. பிரகாஷ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா டிக்கெட் புக் பண்ண போயிருப்பாரு. போட்டேன் பாருங்க, அதுதான் வந்தேன் போட்டேன். ரீ ரிலீஸ்க்கு 190 ரூபா டிக்கெட் வைக்கிறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்க இல்ல பாருங்க, ஃபாஸ்டா அதாவது ட்வீட் போட்டாச்சு, தட்டி கேட்டாச்சு, டிக்கெட்டையும் போட்டாச்சு. டிக்கெட் போட்டாச்சுன்னா என்னன்னா அது அப்புறம் என்ன பண்ண, டிக்கெட் ஃபாஸ்டா ஃபில் ஆகுது. நமக்கு கீழே பிரீமியம்ல ஒரு டிக்கெட் கூட இல்ல, சென்ட்ரல் நம்ம சென்டர் சீட்ல. அதுக்காக பார்த்து நமக்கு பிடிச்ச நம்பர்ல ஒண்ணு இருந்துச்சு. எது உங்க ஃபேவரட் தியேட்டர்ல போட மாட்டாங்களான்னு? மெகா ஸ்டார்ல போடுறாங்கன்னு வாய்ப்பு கம்மி, புக் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கெல்லாம் இங்கதான் பாக்குறாங்க, அதனால புக் பண்ணிட்டேன். மெகா ஸ்டார்ல போட்டாங்கன்னா இதை வந்து வித்துட்டு அதுக்கு போயிருவேன், மெகா ஸ்டார் போயிருவேன். மெயின் ஸ்கிரீனே கொடுத்துருக்காங்க, சூப்பர். பிரகாஷ் ப்ரோ இங்க என்ன இருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ரீ ரிலீஸ்க்கு டிக்கெட் எடுத்து வந்தேன்னு இருக்கீங்க. பரணி அதானே சொன்ன, அப்படி பாருங்க, நான் உள்ள வரப்போ அதான் சொன்னேன், பிரகாஷ் ப்ரோ வந்து டிக்கெட் புக் பண்ண போயிருப்பாருன்னாரு. இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் வரேன்னு. ஏன்னா மெயின் ஸ்கிரீனு அது சென்டர் ஸ்கிரீன் சென்டர் சீட் எல்லாம் ஃபுல்லப் ஆகிட்டு இருந்துச்சு. சரி போட்டுருவோம் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்காக வந்துட்டு என்ன போச்சு, என்ன டாபிக், நம்ம பேசுற டாபிக் தானே, அது பேசிட்டு போயிட்டேன். நடுவு கால் வந்துச்சு. அதேதான். ஓகே சரி, 11 மணிக்கு தாங்க. அதே எல்லாத்துக்கும் போற ஷோ டைம் அதே 11 மணிக்கு தான் நம்ம போறோம். ஏதோ கேட்க 70 நீங்களும் அப்படியே கமர்ஷியல் டைரக்டர் பக்கம் போவாங்க. இல்ல மதுரையில 9 மணிக்கு 120 ரூபா தான். இல்லைங்க, மத்த ஊர்லாம் மத்த நியாயமா திருச்சி நியாயக்காரனா இருப்பாங்க.
இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ரீரிலீஸ் எப்பவும் 100 ரூபா தான் போட்டாங்க. கில்லி 100 ரூபா, படையப்பா மட்டும் தான் 120 ரூபா போட்டாங்க. அது ஏன்னு போட்டு 20 ரூபா கூட்டினாங்க எனக்கு தெரியவே இல்லை. சரி ஒரு சரி வாட்டியாவது போயிட்டு கூட கரப்ஷன் விட்டுலாம். பண்ணிக்கிட்ட விடுங்க. அதான் சரி என்னவோ போங்க, என்னவோ பண்ணிட்டேன். சரி ரைட், ஒரு ஃபோன் வருது, இருங்க, பேசிட்டுங்க. மெயின் டாபிக் பேசுவோம். பேச சொன்ன சரி டாபிக் சரி சரி பேசுவோம். ஓகே ஓகே. சொல்லுங்க. கமர்ஷியல் டைரக்டர் அதானே நேற்று பேசணும். ஆமா ஆமா. இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ பேசுங்க. நீங்களே ஆரம்பிங்க பரணி. நான் நான் யோசிக்கல, அதனால நீங்களாம் பேசுங்க, நான் அப்புறம் யோசிச்சுட்டு வரேன். நீங்க சொல்லுங்க விஷால் ப்ரோ. அதான் இப்ப ஆல் டைம் கேட்டாரா பல்தான் அவரு, இல்ல இப்ப யாரு இருக்காங்கன்னு இல்ல கேட்டாரா? இப்ப இருக்கிறதுல யாரு உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுறாங்கன்னு. இப்ப இருக்கிறதுல உண்மையாலுமே நேத்து மிஸ் பண்ணிட்டோம். விபி தான், வேற யாரும் தெரியல. ஏபிசி விபி எல்லா படமும் சூப்பரா கொடுத்தது இல்ல. பட் ஆனா அவருக்கு கிளிக்கான படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறப்ப அது எல்லாருக்குமே கேட்டர் ஆகிற மாதிரி தான். அதாவது எனக்கு அந்த ஏபிசிலேயே நம்பிக்கை இல்லை, பட் ஆனா சொல்றேன், அந்த எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கிற மாதிரி, எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் படம் பண்ணியிருக்காரு. சென்னை 28-1, சென்னை 28-2, சரோஜா, அப்புறம் மாநாடு, மங்காத்தாவுமே ஆனா எல்லாருக்குமே பிடிக்கும் தான். மங்காத்தாவுமே ஒரு செட்டாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்றதுல எல்லாருக்குமே பிடிச்ச படம் தான். அவரால் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இன்னொன்னு ஹியூமர் தான் இங்க ஒரு பெரிய பஞ்சமா இருக்கு. நெல்சன் சொல்றோம், பட் ஆனா விபியாலையும் ரொம்ப அழகான ஒரு ஹியூமர் படத்தை புல் ஆஃப் பண்ண முடியும். அது இப்ப எஸ்கே படத்துல அவர் பண்ணாருன்னா ஐ வில் பி ஹாப்பி. வேற யாரும் யோசிச்சு பார்த்தா வேற யாருமே தெரியல. எல்லாருமே ஒரு படம் அப்படி பண்ணிருக்காங்க, அடுத்த படம் டப்புன்னு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இப்ப நலன் குமாரசாமி எல்லாம் சொல்லலான்னு பார்த்தா இந்த ஆளு வந்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு படம், 8 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறாரு. அவர் வச்சுட்டு என்னத்த சொல்றது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதை விட அவருக்கு கடைசியா யாரு லேட்டா கொடுக்குறாரு? நலன் குமாரசாமின்னு. நலன் குமாரசாமி பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர்ல வராரான்னு அண்ணா இல்லண்ணா, எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லண்ணா. இப்ப காதலும் கடந்து போகும் தெரியல எனக்கு, சூதுகுமானா பார்த்த வரைக்கும் ஏபிசி பார்த்த எல்லாருமே சூப்பர் 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 அப்படிதானே சொன்னாங்க. எனக்கு ஏபில சூப்பர் சொன்னா, சில பாட்டு மட்டும் ரீச் ஆச்சு. ஆனா காசு பணம் விஷால் பார்க்கணும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படம் கிடையாது விஷால் ப்ரோ. அது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான். ஏன்னா பாதி பேருக்கு அந்த படம் என்ன பேசுதுன்னே புரியாது. அது என்ன டார்க் ஹியூமர்னா என்னன்னு தெரியாது. அப்பதானே வந்து அது அந்த டைம் தான் சூதுகம் தான் வந்து அந்த கிட்டத்தட்ட மும்பை எக்ஸ்பிரஸ்ல வந்து முதல் டார்க் ஹியூமர் தமிழ்ல வந்தது. அதான் மும்பை எக்ஸ்பிரஸ் பெருசா. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பிளேஜா வந்தது சூதுகம் தான். அந்த டைம்ல பெருசா அது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் என்ஜாய் பண்ணாங்க. பிளாக் பஸ்டர் படம் தான், சூப்பர் ஹிட் படம் தான். ஆனா எல்லாத்துக்கும் குறிக்குமா, எல்லாத்துக்கும் பார்த்தாங்களா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. சீ சென்டர்லாம் அந்த படம் பார்க்கவே இல்லை. பாட்டு வேணா ஹிட், அந்த காசு பணம் துட்டு அந்த படம் அந்த பாட்டு மட்டும் ஹிட். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதுல அந்த கற்பனையா ஒரு உருவம் தெரியும்ல. இப்ப எதுக்கு நீ பிகினில வந்த அப்படின்னு ஏதோ கேட்பாரா, வாழ்றாயான்னு பாபி சும்மா சொல்லுவாரு. அது நமக்கு குபீரா இருக்கும், அவனே பைத்தியம், அவனை பார்த்து பொறாம்பறியடான்னு. ஆனா அது ஆடியன்ஸுக்கு அது புரியவே புரியாது. இதுக்கு எதுக்கு சிரிக்கிறானுங்கன்னு தான் கேட்பாங்க. ஓகே, அப்பனா விபி என்னோட லிஸ்ட்ல படி. இப்போதைக்கு இருக்கிறதுல நல்லா ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ற டைரக்டர்னு எல்லாருக்கும் கேட்டர் பண்ற மாதிரி தான் விபி சொல்லுவேன். மத்தவங்க சொல்லுங்க. ஆர்வமா இருந்தீங்க பல்தான், அனில் ரவி பொடி, பாபி கோலின் எல்லாம் சொல்லாம கொஞ்சம் தமிழ் பக்கம் வாங்க. எனக்குமே யோசிச்சதுல யாருமே இல்லை ப்ரோ. எல்லாரும் ஒரு படம், எனக்கு அந்த ஒரு படத்துல நான் சொன்னது இம்ப்ரவைஸ் பண்ணது வந்து எனக்கு அடங்கமறு டேரக்டர் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் தங்கவேலன் அவரு. எனக்கு அவரு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு நம்ம காமிச்சதுமே வந்து எல்லாருமே அடிச்சு துவைச்ச ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் அதோட கதையை தான். பட் அது அவர் ஸ்டைல எவ்வளவு கமர்ஷியலா எல்லாத்துக்கும் இது ஈஸியா கொண்டு போனாரோ, எனக்கு அவரு அது ஒரு இருப்பாரோன்னு தோணுது. ஒரு நல்ல கமர்ஷியல் படம் எடுக்கிறதுக்கு, கமர்ஷியல் என்டர்டெய்னரா அவர் அடுத்த வாய்ப்பு இன்னும் கிடைக்காம சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு எப்ப கிடைக்குன்னு தெரியல, பட் எனக்கு அவர்கிட்ட அந்த ஸ்டெப் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல பல்தான் அவரு. அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு. அதுதான் ப்ரோ, அங்க சூர்யா பண்ற மாதிரி இருந்தாங்க. சொல்லுங்க, மாதிரி சொல்றாங்க, விட்டுருவோம். என்ன பாசிட்டிவாவா இல்ல ஒன்னும் தெரியல? என்ன நெகட்டிவா? சரி சரி விட்டுருங்க. விட்டுருவோம். எனக்கு வந்து தமிழரசன் பத்தி மட்டும் தோணுது. அவரோட முதல் படத்துல அது கரெக்டா இருந்துச்சு எல்லாமே. அஸ்வத் இருக்காரு. ஆனா அஸ்வத் வந்து கொஞ்சம் அர்பன் சென்ட்ரிக்கா இருக்காரு. ஒரு எடுத்த ஒரு படத்துல கொஞ்சம் எல்லா பக்கம் எடுக்கிற மாதிரி தான் இருக்காரு. அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. தனுஷ் படத்துல எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம்.
அவர்கிட்ட நல்ல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டிங்கும் சரி, பாட்டு வாங்குற விதம், அப்புறம் சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் எழுதுறாரு. ஒரு மாசினாலும் நல்லா தான் எழுதுறாரு. அந்த ஒரு படத்துல இருந்து நம்ம பார்த்த வரைக்கும் தனுஷ் படத்துல எப்படி பண்றாருன்னு அவர் நல்ல ஒரு ஹோப் தெரியுது அவர்கிட்ட. நல்லா பண்ணுவாங்க கமர்ஷியல். தனுஷ் படம் பிளாஸ்டா இருக்கும், கவலைப்படாதீங்க, செம பிளாஸ்டா தான் இருக்கும். அது அது சரி. இப்போ ஒரு நியூஸ் வந்து டிஎல்ல போகுது, அது உண்மையா? என்னதுண்ணே? மங்காத்தா ரீரிலீஸுக்கு டிவில ப்ரோமோ போடுறான் நம்ம சன் டிவில. சன் பிக்சர்ஸ் அந்த ரெகுலர் ப்ரோமோ போடுவோம்ல. அப்படியா? பிரகாஷ் அண்ணே, நான் உங்களுக்கு ஸ்பேஸ் முடிச்சுட்டு கால் பண்றேன், ஒரு ஒன்று சொல்றேன். ஓகே சொல்லுங்க. மறந்துறீங்க, இப்ப சொல்றீங்க மறந்துறீங்க. முடிச்ச கால் பண்ணுங்க. விஷால் ப்ரோ தான் இன்சைடு சொல்ல போறாரு. விஷால் ப்ரோ எங்களுக்கும் பண்ணீங்க, நல்லா இருக்கும் விஷால் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, உங்க ஃப்ரெண்டு குரூப் இருக்கேயா, உங்க ஃப்ரெண்டு ஆப்கான் ஒருத்தர் இருக்காருல, அவரு நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. போட்டிருக்கிறாரா? இல்ல, எங்க லோட் ஆகுது, லோடே ஆக மாட்டேங்குது. ஏங்க யாராவது பேசுறீங்களா? என்ன கதை? பிரகாஷ் ப்ரோ, விஷால் ப்ரோ, ஹாய் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொட்டன்ஷியல் உள்ள டைரக்டர் வந்து மிஸ் ஆனது வந்து எம் ராஜேஷ். அவர் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நல்லா கொடுத்திருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு காம்பினேஷன், ஒரு ஆக்டர்ஸ் காம்பினேஷன்லாம் கிடைச்சாருன்னா பிரிச்சு மேய்ஞ்சுவாருங்க. அவருக்கு வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பல்ஸும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். சுந்தர் சி ஆட்டம் அவருக்கு சந்தானம், அதுக்கப்புறம் திருப்பி ஹாரிஸ் ஜெயராஜ் பீக்ல ஆனா அது மாதிரி கிடைச்சாருன்னா முதல் 3 படம் சூப்பர். இந்த கடவுள் இருக்கான் குமார் எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? கடவுள் இருக்கான் குமார், வணக்கமுடா மாப்பிள்ளை விஷால் ப்ரோ. என்னது புரியல? வணக்கமுடா மாப்பிள்ளை. வணக்கம்டா மாப்பிள்ள. அப்படி பொட்டன்ஷியலோட திருப்பி வந்தாருன்னா அவருக்கு இருக்கு. பாப்போம், அந்த ஜியோ பண்றாரு பாப்போம். இல்ல கேட்டர் பண்ண யாரு சொல்லுங்க. என்ன ராஜேஷ்? யாரு? ராஜேஷா? பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர் எம் ராஜேஷ். எம் ராஜேஷ், எஸ்எம்எஸ் ராஜேஷ். ஓகே ராஜேஷ், அதெல்லாம் ஓகே. ஆனா அவரையா சொல்றீங்க? ஆமா, முதல் 3 படம் அது சொன்னது யாரு? சொன்னது யாரு? ஹாலிவுட் மூவி பஃப் ராஜ். நான்தானே. யாரு? ஓ, ராஜ். ஒன்லி ஹாலிவுட் மட்டும் பாக்குறா ராஜன் டிகே. ஓகே. இல்லங்க, திருப்பி அது ஓகே எல்லாம் பார்த்தா ஒர்க் ஆச்சுங்க. காமெடி சூப்பரா இருக்கும் தலைவா, அது ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணலையே தலைவா பெருசா. இல்ல, சந்தானம் மட்டும் போனோம்னா நம்ம ஓஜி கேஸ் எடுத்துடலாம்ல. கேஸ் ரவிக்குமார் ராஜேஷ் காலத்துக்கு போனீங்கன்னா மாவீரன் ப்ரோ அந்த பேட்டே லிங்க் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்களேன். ஓகே. இது அனில் ரவி பூடியே தமிழ்ல பண்ண ஒர்க் ஆகுமாங்க? ஒர்க் ஆகாதுங்க. அது தெலுங்கு ஆடியன்ஸ் தாங்க, வாய்ப்பே கிடையாது. நம்ம பல்ஸ் ஓடிரோண்ணே. வாரிசுலாம் ஓடிச்சேனா ஒரே வார்த்தை கிரிஞ்ச், அவ்வளவுதான். நம்ம ஆடியன்ஸ் வேற பெர்ஸ்பெக்டிவ் தாங்க பாப்பாங்க. மலையாள படத்தை மலையாள படம் மாதிரி சூப்பரா ஓடிச்சே கமல். வாரிசு நீங்க எதுங்க இது பண்றீங்க? இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வாரிசே ஓடுனுச்சு உங்களுக்கு தெரியாதா? அதாங்க இப்ப விஜயோட அனில் ரவி படம் பண்ணா ஓடாதா? நீங்க அதுக்கு அப்படி கேக்குறேன். ஒரு பெரிய ஸ்டாரோட பண்ணா ஓடாதுங்க. விஜயோட யார் பண்ணாலும் ஓடும் ராஜ்டிக்கே. அதனாலதாங்க அவர் தெரியுமா பகவான் கேசரி எடுத்திருக்காரு. ஏன்னா அது ஜெனரல் ஸ்டோரி. அந்த கிரிஞ்சு காமெடி எல்லாம் அந்த ஏரியா காமெடி எல்லாம் அதுல இருக்காது. எனக்கு பண்ணாருன்னா பிரின்ஸ் அனுதீப் மேதான் எனக்கு ஒரு இது இருக்கு. டிரான்ஸ்லேட் ஆகாது காமெடி, அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, பல்தான் சொன்ன மாதிரிதான். இப்போ இந்த படம் இருக்குங்களே பகவான் கேசரி, அதே நீங்க ரஜினி வச்சு கூட எடுத்திருந்தா கூட அந்த மீட்டர் கொஞ்சம் ஓரளவு செட் ஆயிருக்கும் ப்ரோ. அன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ வந்து ரஜினிக்கு அவர் பண்ணா நல்லா இருக்காது சொன்னாரு. ஆனா இப்ப இந்த காமெடி எல்லாம் எடுத்துட்டு அந்த பகவந்த் கேசரி படத்தை ரஜினிக்கு பண்ணா கூட அது செட் ஆகும்ல ஓரளவுக்கு. அந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பண்ணா கரெக்டா தான் இருக்கும். அவர் மீட்டர் கூடாது.
இல்ல தலைவா, இங்க அந்த காமெடி அங்க சிவிழ்ந்து சிரிக்கிறாங்கல்ல, அது இங்க தமிழ்ல டயலாக்ஸ் அதெல்லாம் மொழி தெரியாதுல்ல, அது கன்வெர்ட் ஆகுறப்ப பிரச்சனையா இருக்கும்ன்றாங்க. கேசரி சொல்றாரு. கேசரி சொல்றேன் நானு. பகவன் கேசரி மாதிரி ஒரு படம் எடுத்தா அது செட் ஆகாம செட் ஆகாதான்னு கேக்குறேன். இல்ல புரியுது. நான் கேசரி இன்னும் பார்க்கல, தெரியல எனக்கு. நீங்க தான் சொல்லணும். நீங்க அன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ கூட செட் ஆகுதுன்னு சொன்னாரு. அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த மாதிரி படம் செட் ஆகுது, இது மனசு, இது சிரஞ்சீவி படம், அந்த சங்கராந்தி இதெல்லாம் செட் ஆகுது. ஆனா பகவந்த் கேசரி மாதிரி படம் எடுத்தா அது செட் ஆகும் கரெக்டா. கொஞ்சம் ஓவர் டூப் பண்ணாம அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணாம அதே மாதிரி எடுத்தா அது பக்கா கமர்ஷியல் படம் தான் அது. பிரகாஷ் ப்ரோ, ராஜன் சத்யா பேசுறேன். அது பாஷா மாதிரி ஒரு ஸ்டோரி தாங்க அந்த படம். பகவந்த் கேசரி பாஷா மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அது. இல்ல, எனக்கு தமிழ் சினிமால காமெடியன்ஸுக்கே பெரிய பஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுது. வடிவேலு ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த சந்தானம் பீக்ல இருக்கிற வரைக்கும் காமெடி படங்கள் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சூரியன் வந்து ஹீரோவா போயிட்டாரு. ஒரு ஜென்ரலாக காமெடி ஆக்டர்ஸோட பஞ்சமே இங்க நிறைய இருக்கு. ஒரு நான் காமெடி டைரக்டர் நினைச்சா கூட டெலிவர் பண்ணக்கூடிய ஆக்டரே இங்க இல்லாம இருக்க மாதிரி தான் இருக்கு. கமர்ஷியல் டைரக்டர் ஒரே ஹோப் வந்து அந்த ஆர்ஜே விஷால் வந்து கமர்ஷியல் டைரக்டர் சுத்தமா தமிழ் சினிமால காமெடி நடிகர்கள் உண்மையாலுமே இல்லை. நீங்க சொல்றது நான் சூரிக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா சூரிக்கு முன்னாடி சந்தானத்தோட முடிஞ்சிச்சு அந்த போர்ஷன். சூரி யோகி பாபு பண்றதுல காமெடி கிடையாது. அது ஏதாவது ஒரு சில படங்கள் இல்ல ஏதாச்சியா மொத்தமா கம்பேர் பண்ணா சூரிக்கு ஒரு 4 படம் தேரும். வேறன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4-5 படம் சூரிக்கு அவரு மொத்தமா 4-5 படம் தாண்டி சூரிக்கு 4-5 படம் தாண்டி சூரிக்கு காமெடி பெருசா சொல்ல முடியாது. யோகி பாபுக்கும் அதே மாதிரி ஒரு 3-4 படம் தான் யோகி பாபு சொல்ல முடியும். யோகி பாபு காமெடின்னு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு நல்ல படம் ஒண்ணு இருக்கும். மாவீரன் அதுக்கு முன்னாடி மாவீரனுக்கு முன்னாடி ஒரு படம், மாவீரன் கோமாளி ஒரு நல்ல ரோல், காமெடி ரோலே கிடையாது. கோமாளி கேரக்டர் ரோல். இப்போ மொத்தமா 4 படம் தான் யோகி பாபு தேரும். யோகி பாபு சூரியும் 4-5 படம் தான் தேரும் காமெடி. ஆனா வந்து வடிவேலு சந்தானம் இவங்களோட 99% படங்கள் காமெடி ஒர்க் ஆயிருக்கும் அவங்க பீக்ல இருக்கும்போது. அதுக்கப்புறம் விட்டுருங்க. அதாவது வடிவேலு அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் பேசவே பேசுவாங்க அதை பத்தி. அது காமெடியே இல்லை, அது அடுத்த விஷயம், அதை விட்டுருவோம். ஆனா வந்து இங்க என்ன சொல்லுதுன்னு, சந்தானம் ஒரு ஹீரோவா காமெடி படம் பண்ணிருப்பாரு, ஹீரோவா தான் பண்ணிருப்பாரு. அந்த படத்துல உள்ள காமெடி கூட, அந்த படத்துல அவர் ஹீரோ நடிச்ச அப்புறம் உள்ள காமெடி கூட யாருமே மேட்ச் பண்ண முடியாது. ஓகேவா, யாருமே மேட்ச் பண்ண முடியாது. நிறைய படங்கள் அதே மாதிரி வடிவேலோட பீக் டைம்ல பண்ண படங்கள் யாருமே மேட்ச் பண்ண முடியாது. நீங்க அதுக்கப்புறம் பண்றது காமெடிங்கிற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க. பக்கத்துல உள்ளோட திட்டினா காமெடி நினைச்சுக்கிறாங்க. எனக்கெல்லாம் கூர்கான்னு ஒரு படம் யோகி பாபு, அதுல சார்லிய போய் அதான் எனக்கு வெறுப்புல குத்திடலாமான்னு தோணும் எனக்கு. இப்ப யோகி பாபு மேல காண்டானதே எனக்கு அந்த படத்துல. அப்புறம் இன்னும் 2-3 படம் இருக்கும், சீனியர் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனந்தராஜ் ஒரு படம், ஆனந்தராஜ் போய் வாடா படங்கிறது. அதுக்கப்புறம் இப்ப அது காமெடியே கிடையாது. ஆக்சுவலா நீங்க கேரக்டர் நீங்க வாடா படம்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா காமெடி இருந்து சொல்லணும், சும்மா தான் சொல்லக்கூடாது. வெறும் காமெடியா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். எனக்கு பல படங்கள் அது மாதிரி யோகி பாபு காமெடி இரிட்டேட் ஆயிருக்கு, சூரி காமெடி இரிட்டேட் ஆயிருக்கு. ஏதோ சூரி ஹீரோ வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் ரோல் எடுத்து பண்றாருல, அதனால எனக்கு அவர் வந்து பரவாயில்ல, அப்ப நல்ல வேலை ஹீரோ வந்ததுக்கப்புறம் காமெடி பண்றேன்னு கண்டிப்பா பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம். கேரக்டர் ரோல் எடுத்து பண்றது, அந்த கேரக்டராகவே வாழ்றது, அதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு சீரியல்னா அவருடைய அந்த பேஸ் தட்டுக்கும் அவருடைய பாடி டோனுக்கும் பயங்கரமா செட் ஆகுது இந்த சீரியஸ் ரோல்லாம். இவர் இப்படியே பண்றது பெட்ரு. எதுலையுமே எந்த வகையிலையும் நான் வந்து காமெடி பண்றேன்னு பண்ணாம அந்த கேரக்டருக்குள்ள என்ன செட் ஆகுமோ காமெடி அதை மட்டும் பண்ணாலே போதுமானது. நல்லா பண்றாரு, ஹீரோ நல்லா பண்றாரு, கதை நாயகனா இருக்கிறாரு, அதுவே பண்ணாலே போதும். உண்மையாலுமே தமிழ் சினிமால டேரக்டருக்கு ஃபுல் பக்கா கமர்ஷியல் டேரக்டர் பஞ்சம். ரொம்ப லிஸ்ட் போட்டு சொன்னோம். அது ஒரு சில 2-3 டேரக்டர் மிச்சம் இருக்காங்க. அவங்களும் எத்தனை படம் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும். இப்போ கரண்ட்ல ரொம்ப பஞ்சம். அவங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட்ல இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா காமெடி ஆக்டர் இல்ல, எதுவுமே. தமிழ் சினிமா உண்மையாலுமே எல்லாமே பஞ்சமா தான் இருக்கு. தெலுங்குல பாத்தீங்கன்னா 20 ஹீரோ இருக்கிறாங்க, அதுல 10 ஹீரோ வச்சும் ஒரு இதா இருக்காங்க. விசுவல்ஸ் பாருங்க, நீங்க அவங்க எல்லா சின்ன பட்ஜெட்ல கூட பிரம்மாண்டமான ஒரு விசுவல்ஸ் காமிக்கிறாங்க. இங்க அதுவே எனக்கு ரொம்ப பற்றாக்குறையா தெரியும். ஆனா இத்தனைக்கும் தெலுங்குல பெரும்பாலான கேமராமேன் தமிழ் கேமராமேன்ஸ் தான் போறாங்க. அப்படி இருந்து ஏன் அதே டீம் இங்க பண்ண முடியல, ஏன் அந்த பட்ஜெட் இங்க அஃபோர்ட் பண்ண முடியலங்கிறது எனக்கு தெரியல, புரியல. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து எவால்வ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி டார்க் காமெடி தான் ரிசீவ் பண்றாங்க நல்லா. இப்போ அந்த மாதிரி ஃபுல் ஃபிளெஜ் காமெடியை எடுத்தா கிரிஞ்சுன்றானே.
ப்ரோ இங்க டார்க் ப்ரொடக்ஷன் காமெடி ஹவுஸே ஒர்க் கம்மியா ஆகுது. தானே இருக்கு பிரகாஷ் ப்ரோ. அங்கெல்லாம் பாருங்களேன், மைத்ரி இப்ப சித்தாராவே ஒரு வருஷத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 படமாச்சு மேக்சிமம். மைத்ரி ஒரு 3 படம், அவங்களும் கணக்கு. தில்ராஜ் ஒரு 3 படம், அவங்களும் கணக்கு வச்சு ரிலீஸ் பண்றாங்க. இத்தனை ஒரு வருஷத்துக்கு 3 படம் பண்ணணும் அப்படின்னு அவங்களாம் பண்றாங்க. இங்க ப்ரொடக்ஷனே கம்மி ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன் ஹவுஸே கம்மி தான் இங்க. சாதிக்கா பக்கம் தான் எல்லாம் நடக்கதான் செய்யும் கப்பல். என்னது ஒரு காலத்துல அவங்களுக்கே அடையாளம் கோடம்பாக்கம் தான், நடக்கதான் செய்யும் சொல்றேன். ஜென்ரேஷன் அதான் இது ஒரு இதுதான், எல்லாம் ஒரு சர்க்கிள் தான். பாலிவுட் ஒரு டைம்ல பீக்கா இருந்த மாதிரி இப்ப அவங்க இருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு மரகத நாணயமே வந்து அதுதான் பீக்கான ஃபுல் காமெடி பிலிம். இப்போ 2 எடுக்கிறாங்க, அதுல பாதியாச்சும் வருமானு பார்க்கணும். இல்ல அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு, பாப்போம் அது என்னன்னு. அதே மாதிரிதான் எங்க சூதுகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, செகண்ட் பார்ட் சரியான சூதுகவும் இல்ல இது கதை படிச்சேன் தலைவா. அதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க டைட்டில்ல, 2வது பார்ட்டுக்கு விட்டுருவோம். அப்படி சொல்லுங்க. யூஸ் ஏத்தி இருக்கணும், கரெக்ட் தானே? ஆமா, ஆனா இப்ப யாரோ ஒருத்தங்க சத்யா ப்ரோ தான் சொன்னாரு நினைக்கிறேன், இந்த பஞ்சமா இருக்குன்னு. இவரெல்லாம் கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவெல்லாம் பண்ணாருன்னா அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு இவரு ஹர்ஷத் கான், ஹியூமரா நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல பாக்குறப்பயும் செமையா ஒர்க் ஆச்சு. பாப்போம். ஏன்னா எனக்கு ஜென்சனுமே அப்படிதான் ப்ரோ, விஷால் ப்ரோ இருக்காரு. ஜென்சன் ஆனா எல்லாமே பண்ண முடியும் பல்தான். என்ன ரோல்னாலும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜென்சன்ட்ட வெரைட்டியா இருக்கு. ஹர்ஷத்லாம் அவர் யாரும் மண்டையெல்லாம் குழப்பாம இல்ல, நீங்க காமெடியே ட்ரை பண்ணுங்கன்னா அது நல்லா. இப்ப சிம்பு தனுஷோட எல்லாம் அவர் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஜென்சன் மோஸ்ட்லி ரூரல் காமெடி தான் பண்றாரு, அர்பன் காமெடி பண்றது இல்ல. நீங்க ஜென்சன் அயலின்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு, மினி சீரிஸ் தான். அதுலலாம் அவர் காமெடி பயங்கர பொலிட்டிக்கலா பயங்கர குபீரா இருக்கும். பாக்கலன்னா பாருங்க, அவருக்காகவே பார்க்கும். குடும்பஸ்தன் எல்லாமே பயங்கரமா பண்ணிருப்பாருங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஒரு குடிகார ரோல்னா அவரை கூப்பிட்டுறாங்களோ. அதே மாதிரி பாலசரவணனும், ஆனா அவரு இப்ப கடைசியா பெருசா எதுவும் வரல. ஆனா பாலசரவணனும் லப்பர் பந்துல பீக்கா இருந்துச்சு. விலங்குல டோட்டல் ராஜ் ப்ரோ. எனக்கு எங்க இருந்தோ கீச்சுன்னு சவுண்ட் வருது, அதனால தான் மியூட் பண்ணேன் எல்லாத்தையும். சாரி விஷால் ப்ரோ. ராஜ் தாங்க சவுண்ட் விட்டது, அவர் ஏதோ சவுண்ட் வந்துச்சு. சரி ஓகே சாரி. இல்ல சொல்லுங்க விஷால் ப்ரோ. அதான் அவர் விலங்குல டோட்டல் கான்ட்ராஸ்டா. பாலசரவணன் விலங்குல ரொம்ப சீரியஸ் ரோலா இருந்துச்சு. அது ரொம்ப டஃப் தான். இப்ப யோசிச்சு பார்த்தாலுமே யாரும் இல்ல, அது கொடுமை தான். போங்க. சிவாலாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, நம்ம மிர்ச்சி சிவா. அவர்லாம் அவர் ரூட்ல ஒரு படம் பண்ணாருன்னா ஜாலியா இருக்கும். எங்கெங்கயோ போயிடுறாங்க. விஷால் ப்ரோ சொல்லுங்க தலைவா. அதான் பால சரவணன் இருக்காருல, அவர் டைலாக் டெலிவரி சூப்பரா இருக்கும் ப்ரோ. சூப்பரா இருக்கும் தலைவா. ஆமா, அப்புறம் விலங்குல எதிர்பார்க்கவே இல்ல, அவ்வளவு சூப்பரா பண்ணுவாரு. யோகி பாபு காமெடி வில்லம்புன்னு ஒரு படம் இருக்கும், அதுல அவர் காமெடி சூப்பரா இருக்கும். வில்லம்பு யோகி பாபு காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கும் யோகி பாபு காமெடி. தாய்லாந்து நண்பரே வாங்க பேசுங்க நண்பரே. சுகுமார் அண்ணா பிரகாஷ் சுகுமார் அண்ணா ஸ்பெஷல் கெஸ்டான சினிடாக் ஸ்பெஷல் கெஸ்டா கேமியோ. அவர்கிட்ட போன்லயே கேட்டேங்க. ஒரு மாசமா அவர் தான் இருக்கிறாரு. போன வாரம் போன்லயே கேட்டேன், என்னங்க பஞ்சாயத்து வரீங்க, ஸ்பேஸுக்கு வரீங்க, 5 நிமிஷம் கேக்குறீங்க, அப்படியே போயிடுறீங்க அப்படி கேட்டேன். நீங்களும் கேளுங்க என்ன சொல்றாருன்னு பாப்போம் பதில. வருவாரு சுகுமார் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ பாரு. அப்புறம் பேச ஆரம்பிப்பாரு. பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ஓகே வரட்டா அப்படி போயிடுவாரு. பிரகாஷ் ப்ரோ, நேத்து கமர்ஷியல் டைரக்டர் பேசிட்டு இருந்தப்போ எல்லாரும் கே சிவகுமார் மட்டும் சொன்னீங்க. இது தரணி, அதுக்கப்புறம் வந்து இவரு தரணி, அப்புறம் அட்டகாசம் எல்லாம் எடுத்தார்ல, அவரும் ஓரளவுக்கு அவங்க 2 பேரும் கூட நல்ல கமர்ஷியல் டைரக்டர் தானே ப்ரோ?
தரணி வந்து கொஞ்சம் பீக்ல இல்ல இருந்தா உண்மைதான். கமர்ஷியல் டைரக்டர். தரணில பீக் கமர்ஷியல் டேரக்டர். ஆனா எடுத்த படமே மொத்தமே பீக் 4-5 கமர்ஷியல் தானே. டைரக்டர் தில் துல், இல்ல அப்புறம் அவரு கில்லி, கில்லி குருவி, ஒஸ்தி இதோட முடிஞ்சிச்சுல்ல. உங்களுக்கு நம்பரே ரொம்ப கம்மி இல்ல. நீங்க இப்படி சொன்னா ஹரின்ட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இப்ப கேட்டா நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. அவர் ஏன் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிட்டாரு? ஹரி கூட இப்ப படம் எடுத்துட்டு தான் இருக்காரு. யாரு கம்ப்ளீட் ஆஃப் ஆயிட்டாரு? டிலேட்டாரு. அவரு ஒஸ்திக்கு அப்புறம் ஒரு குருவியும் சரியா போல, ஒஸ்தியும் போல. ஒஸ்தி சரியா போடலோட போயிருச்சு, அவ்வளவுதான். இந்த குருவி கூட அவருக்கு பிரச்சனை இல்லைங்க. அவரு குருவி அது அடுத்த விஷயம் விடுங்க. நெகட்டிவா போனதுக்குள்ள அடுத்த விஷயம். அவர் அதுக்கப்புறம் டைம் எடுத்து விக்ரம் கூட படம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் விக்ரம் கூட படம் பண்ணிருக்கலாம். இல்ல என்ன பண்ணிக்கலாம். அவர் ஒஸ்தி ரீமேக் போய் அந்த ஒஸ்தி வந்து சல்மான் கான் படத்தெல்லாம் இங்க ரீமேக் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும். அது அந்த கேஸ்டிங்கே தப்பா போயிடுச்சாங்க. ப்ரோ அவர் விக்ரம் ஃப்ரெண்டு தானே ப்ரோ? ரொம்ப தப்பான கிளாஸ்மேட். அது ரொம்ப, ஏன்னா கபர் சிங் இல்ல இல்ல ப்ரோ, அவருக்கு நடுவுல சிம்பு ஆக்சிடென்ட் ஹீரோ ஒண்ணாச்சு போட்டாச்சு ப்ரோ. விட்டுருங்க. சிம்பு ஹீரோவை போட்டாச்சு விட்டுருங்க. ஆனா சிம்புக்கு தம்பியா ஜித்தன் ரமேஷ் எந்த ஆங்கிள் சிம்புக்கு தம்பி, எந்த ஆங்கிள் ஜித்தன் ரமேஷ் சிம்புக்கு தம்பி. ப்ரோ எந்த படம் வேணா பேசுங்க, ஆனா வந்து ஒஸ்தியை மட்டும் பேசாதீங்க. ஒஸ்தி சுகு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒஸ்தி சுகுன்னு தெரியும். ஆனா இவ்வளவு நேரம் பேசும்போதெல்லாம் எதுவும் பேசாம வாயை திறக்காம பிசால் உங்களை ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கும் வாயை திறக்காம ஒஸ்தி பத்தி இல்ல இல்ல, பேசவே வந்துட்டீங்களே. நீங்க எதை வேணா நீங்க பேசுங்க. ஆனா ஒஸ்தி படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சரி ரைட்டு, உங்களுக்கு பிடிக்கும். நானே கேட்கறேன், அந்த படத்துல சிம்புக்கு வந்து ஜித்தன் ரமேஷ் தம்பி அண்ணனா? தம்பி தான். ஏன் தம்பி மாதிரி? அவருக்கு ஜித்தன் ரமேஷ் தவிர வேற யாராவது போட்டிருக்கலாம். ஏன் ஜித்தன் ரமேஷ் போட்டாங்க? தம்பி மாதிரி அப்படி இல்ல அவர் ப்ரோ, சித்தப்பா மாதிரி இருக்காரு. அப்படி கிடையாது. நீங்க சிம்புவை மெச்சூர்டா காட்டணுன்றதுக்காக தான் ஜித்தன் ரமேஷ் அந்த இடத்துல வச்சிருக்காங்க தம்பியா. அதுக்கு முன்னாடி சிம்பு அதுக்கு முன்னாடி வயசான ரோலே பண்ணிருக்காரு. ஓகேவா? நல்ல அதோட மெச்சூர்டான ரோல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு சிம்பு. பண்ணிருக்காரு ப்ரோ. ஆனா இந்த படத்துல அவரை வந்து லுக்லயும் வந்து எங்க காட்டணும், ஸ்லாங்ல தான் இந்த போலீஸ் ஆபீசர்லயும் எங்க இருக்கணும். அட் த சேம் டைம் அவர் ஒரு அண்ணனாவும் இருக்கணும். அது வந்து அது சொன்னா புரியாது. அது ஒரு ஃபீலிங் ப்ரோ. ஏங்க அதுக்கு தம்பியா வேற ஒருத்தரை போட்டுக்கலாம் தான் அவர் கேட்கறாரு. எனக்கு அதெல்லாம் எங்க கண்ணுக்கு தெரியல. எனக்கு அந்த ஒரு படத்துல ஒஸ்தின்னா பேசாதீங்கன்றாரு. ஒரு விஷயம் என்னன்னா அது எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு இது ஒரிஜினலா வந்து ஒஸ்தியோட படத்தை சல்மான் கான் நடிச்சு அந்த டைம்ல வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், அவர் மாதிரிலாம் சிக்ஸ் பேக் வைக்க முடியாதுடா. டேய், எங்க தலைவர் எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காரு சிக்ஸ் பேக், இதுக்கு மேல என்னடா பேக் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கெல்லாம் போனேன். அவன் சொன்னான், டேய் நீ சல்மான் கான் பாத்திருக்கியாடா? நான் அதெல்லாம் பாக்குறனோ இல்லையா, அதெல்லாம் நான் பார்த்தது இல்லடா, எனக்கு எங்க தலைவன் தானே மாசு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சண்டைக்கெல்லாம் போயிட்டேன். ஆனா அந்த டைம்ல ஒஸ்தி ப்ரோமோலாம் வேற லெவல்ல இருக்கும். ப்ரோமோலாம் ஐயோ, பாட்டு படத்துல பாட்டு தமன் பிரிச்சிருப்பான். அதெல்லாம் வந்து வேற மாதிரி பாட்டு இந்த படத்துல. அது தமன் செம ஆல்பம் ஹிட். படம் ரேட்டா ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ரிலீஸ் ஆகல. ரொம்ப பரபரப்பா போய் கோயம்புத்தூர்ல இருந்தேன். அது இன்னும் மறக்க முடியாது அந்த நாட்கள். ஆனா நேத்தி பாத்தீங்களா, நேத்தி ஏகன் பில்லா 2 பத்தி பேசணும், இன்னைக்கு ஒஸ்தியை பத்தி பேசுறோம். நாளைக்கு ஒண்ணு எடுப்போம், அப்படி போய்கிட்டே இருப்போன்ற. ப்ரோ எஸ்கே ராம்குமார் படம் கன்ஃபார்மா ப்ரோ? இல்ல அது பரணி தான் சொல்லணும். நான் வந்து அது 24வது படமா 27வது படமா? எதுங்க எஸ்கே ராம்குமார் படம் 24 வரலங்க வருது இன்னும். இல்ல எஸ்கே படம் ஒரு நிமிஷம். 25 படம் முடிஞ்சிச்சு கத்தம். இல்ல இல்ல, எனக்கு 23 மகராசி, 25 பராசக்தி, ரெண்டு நடுவுல நான் எங்க கோபம் போயிட்டேனா? இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அஜித் பல்தான், அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அஜித் பல்தான் விடுங்க பல்தான். இப்போதைக்கு 25 கோட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டீங்களா? பரணி சொல்லுங்க, கேக்குது, டைம் நிறைய இருக்கு, கேட்கலாம். இல்ல கோட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டீங்களா பரணி ப்ரோ? ஆமா, கோட் ஆட் பண்ணிருக்கு. ஆமா, அப்படின்னா நீங்க கர்நாடகத்துல போய் கொடுத்த கேமியோவே ஆட் பண்ணலாமே. ஏங்க இது சரி விடுங்க. ஒன்லி தமிழ் சினிமா மாவீரன். ப்ரோ அப்படி சொல்ல வேணாம், 2 கேமியோவும் சேர்த்து 1 மார்க். 1 மார்க்கா? ஹாஃப் ஆஃப் மார்க். வஜ்ரகாயா அதானே ப்ரோ?
ஆமா ஆமா. இது இப்ப எனக்கு தெரியல அடுத்து வெங்கட் பிரபு படம் தான் வந்து ஷூட்டிங் போவாங்க. இது இப்ப அது யுவன் டாக்ஸ்ல மியூசிக்கா அனிருத் மியூசிக்கா ப்ரோ எது அந்த ப்ரோ? படத்துக்கு? விபி படம் விபி படத்துக்கு மோஸ்ட்லி யுவனா தான் இருக்குன்னு தோணுது. அனிருத் இருப்பாரான்னு டவுட் தான். விபினாலே யுவன் தானே. ஆமா அதான் நல்லா பயங்கரம் படத்துக்கு யாரு மியூசிக் டைரக்டர்? ரிவீல் பண்ணல இன்னும். சித்து குமார். சித்து குமார். ஆமா பேர் ஏதோ பார்த்தேன். கரெக்ட், அந்த நேம் ஏதோ பார்த்தேன். நல்ல நல்ல கைதான். ஜோ படம் ஜோ படம் சிவமஞ்சள் பச்சை போட்டது. விஜயாண்டி படம் ஒண்ணு போட்டிருப்பாரு, அது என்ன படம் தெரியல. பட் விஜய் சித்து இந்த படம் ஓடிடும். அடுத்த படம் எப்படி எடுப்பாருன்னு தான் பார்க்கணும். இதே மீட்டர்ல போறாரா இல்ல வேற மீட்டர் போவாரான்னு. சென்னை 28 ஒன்னு நல்லா ஓடிச்சா ப்ரோ? ஓடிச்சுங்க. சரியான என்ன பயங்கரமா டவுட்டா இருக்கு. இல்ல அத கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். அது படம் சூப்பர் படம் தான். அதான் அது அந்த டைட்டில் எப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க எல்லா இன்டர்வியூ சொல்லுவாங்க சென்னை 28 பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த படம் தீபாவளி டைட்டில் இதுல போட்டாங்க ஒரு டிவில. அப்பதான் படம் பார்த்தேன். தீபாவளி டைம் அன்னைக்கு காலையில சென்னை 21 ஈவினிங் கில்லி. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. சென்னை 22 ஓடல செகண்ட் பார்ட். அது நல்லா தான் ப்ரோ இருக்கும். அது வந்து அவருக்கு ஒரு டீசென்ட் கம்பேக். பிரியாணி ஃபிளாப்பு, மாஸ் ஃபிளாப்புக்கு அப்புறம் அது ஒரு டீசென்டான கம்பேக்கா இருந்துச்சு அந்த டைம்ல. பிரியாணி ஆவரேஜ் தானே. சரி, தருணுக்காக பிரியாணி ஆவரேஜ். படமா ஆவரேஜ். ஓகே, கலெக்ஷன் இருக்கீங்களா? இருக்கேன். இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் டு பிரஸ் ஷோ போட்டாங்களே, நீங்க போலையா? உடம்பு சரியில்லை பாரு, என்னால போக முடியல. சரி, போனவங்க பார்த்தவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதான் சொன்னாரு. பார்த்தவங்க சொன்னதை வச்சு நம்மளால வந்துட்டு கெஸ் பண்ண முடியாது. அவங்களோட இது எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம நாளைக்கு நான் பார்ப்பேன், மோஸ்ட்லி நாளைக்கு பார்த்துருவேன். நாளைக்கு பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகேண்ணா, சரி ஓகே. அதுதான் கேட்டுக்கலாமே. நான் பார்த்தேன் இன்னைக்கு பிரஸ் ஷோ போச்சுன்னு சொல்லி, அதனாலதான். கரெக்ட். இன்னைக்கு போச்சு, நான் போயிருக்கணும். அப்போ ஆல்மோஸ்ட் மார்னிங் வரையும் போலான்ற ஐடியால தான் இருந்தேன். அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டயர்டா இருந்தது, போக முடியல. நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன். இந்த வாரம் வந்து வேற என்ன படம்? மங்காத்தா ரீரிலீஸ் ஆகுது. இது திரௌபதி 2. வேற என்னது? திரௌபதி 2 ஃப்ரெஷ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாயபிம்பம் ரிலீஸ் ஆகுது. மாயபிம்பம் கரெக்ட். பர்னி ப்ரோ, ஆக்சுவலா அந்த படம் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. ஆட வரட்டும் விஜால், பாத்துக்கலாம். நம்ம பார்க்காததா? இல்லப்பா, மாயபிம்பம் வந்து எப்படி சொல்றது, அந்த டைரக்டர் ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகாம ஸ்ட்ரகிள் ஆகி ரிலீஸ் ஆகுது. அதுதான் அது ஒரு பழைய விண்டேஜ் 2005 லவ் ஸ்டோரி. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது நீங்க அப்ப சொன்னீங்களா அந்த படமா மாயபிம்பம்? எப்ப சொன்னது? பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லலான்னு. நான் இன்னும் பார்க்கல. இல்ல நான் பார்க்க முடியல. இவரு ஒருத்தர் ரிவ்யூ பார்த்தேன், ஒருத்தர் ரிவ்யூ பார்த்தேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பாப்போம். மேபி ஒர்க் ஆச்சுன்னா சர்ப்ரைஸ். ராஜ்சேகர் பர்னி. இல்ல நான் வேற ஒருத்தரோட ரிவ்யூ பார்த்தேன். அதாவது திரௌபதி 2 தான் வந்து எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஐயோ எனக்கு டபுள் டிஜிட் ஓபனிங் தான் நினைக்கிறேன். நல்ல அட்வான்ஸ் புக்கிங்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓடி இருக்குப்பா. அவர் ருத்ர தாண்டவம்லாம் நல்ல கலெக்ஷன் பண்ணிருக்கு. அவர் திரௌபதி 1 வந்துட்டு 45 லட்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க இல்ல, நான் திரௌபதி 2 நான் ஆக்சுவலா ருத்ர தாண்டவம் கலெக்ஷன் எதுக்கு வச்சு சொல்றேன்னா, என் ஃப்ரெண்டு அவங்க கம்பெனி தான் வந்துட்டு அதை வாங்கி அமேசான் பிரைம்க்கு ரிலீஸ் பண்ணாங்க. பிளஸ் சேட்டலைட் எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா அது யாருன்னா மேங்கோ மீடியாஸ், தில்ராஜோட ஒரு கம்பெனி இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க தான் வந்து அவங்க தான் மேங்கோ மீடியாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. அதை அவன் தான் சொன்னான், இது திரௌபதி எல்லாம் ருத்ர தாண்டவம்லாம் செம ப்ராஃபிட் அந்த படம் வந்துட்டு. ஏன்னா
சேட்டலைட்ல நல்லா அது ப்ராஃபிட் கொடுத்தது அப்படின்னு. ஆனா சுகுமாரண்ணா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. இப்ப இங்க இப்ப ஒண்ணு சொல்றாங்கல்ல, இப்ப முத்தையா படம் எல்லாம் மதுரையில ஓடும், அந்த மாதிரி அந்த மோகன்ஜி படம் எங்க ஊர் இல்ல சைடு திரௌபதி 1 வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு கூட இன்டர்வியூல 45 லட்சம் தான் செலவு பண்ணாராம். ஆனா படம் வந்துட்டு 18 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னாரு. 18 பண்ணுச்சான்றது எனக்கு தெரியல. ஆனா ஆனா கண்டிப்பா வந்து க்ரோஸ்க்கு மேல வந்து கண்டிப்பா அந்த படம் நிறைய ப்ராஃபிட் 10 மடங்கு ப்ராஃபிட் அந்த படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியும். அந்த படம் ஒரு ரெக்கார்டும் பண்ணுச்சு. படத்தோட பட்ஜெட்டை விட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அதிகம். அது ஒரு அது ரெக்கார்ட். தெரியும், அது தெரியும். கோவிட் டைம்ல கோவிடுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அது கரெக்டா ஞாபகம். முன்னாடி நானுமே அந்த படத்தை வந்து எல்லாருமே பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்களே, தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தேன். கண்டிப்பா பார்த்தேன். உண்மையாவே எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணீங்களா? எனக்கு சொல்ல தெரியல. என்னோட ஒப்பீனியன் வந்து எனக்கு அது பெருசா கனெக்ட் ஆகல. பட் ஆனா வந்துட்டு மேக்கிங்கா கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் பார்ப்பேன். மத்த இந்த கருத்து அதெல்லாம் நான் உள்ள டீப்பா போக மாட்டேன். கொஞ்சம் மேக்கிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த டைம் தோணுச்சு. அதுக்கப்புறம் பகாசுரன் பார்த்தேன். எனக்கு பகாசுரன் கூட எல்லாருமே வந்து என்னடா அது படம் அப்படி அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு டீசென்டான படம். அவரு அது நம்ம செல்வராகவன் நடிச்சதுனால நீங்க பாத்திருக்கீங்க. ஓகே. ஆமா. அது உண்மையாலே செல்வராகவனுக்காக தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஓகே. எனக்கு வந்து அதுவுமே பெருசா வந்து அப்படி நான் ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே. அதே மாதிரி செல்வராகவனோட அடுத்த படம் மென்டல் மனதில். அப்படி வாங்கன்ற ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லவ் ஸ்டோரி. சரி விஷால் ப்ரோ, 3 monkeys with லேடி சூப்பர் ஸ்டார். அத மறந்துட்டாங்க பாருங்க. அத மறந்துட்டாங்க பாருங்க. இல்ல அந்த வீடியோ எடுத்து நான் போடலான்னு நினைச்சேன். அந்த போட்டோ போட்டு இல்ல அந்த அம்மாவும் போஸ்ட் கொடுக்குது, இவங்களும் போஸ்ட் கொடுக்குறாங்க, நடுவுல விக்கி வேற. ஐயோ என்னையா நடக்குதுங்க, எப்படி மாறி மாறி அடிச்சுக்கிட்டீங்களேன்னு இருக்கு. விஷால் வீடியோ பாக்கலையா? பாக்கல பாருங்க. பாருங்க வீடியோ பாருங்க. அவங்க எல்லாம் குழந்தைய கொஞ்சுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு பாருங்க. அதுதான் இந்த மாதிரி இடத்துலதான் விஷால் ப்ரோ இந்த டைம் பாஸ்ல கார்த்தி சொல்லுவாரு, இந்த சினிமாக்காரனுங்க இவனுங்கெல்லாம் நம்பாதீங்க, இவனுங்கெல்லாம் சும்மா அப்படின்னு. அது கரெக்டா இன்னைக்கு ஒரு வாட்டி போவாது பாருங்க. அவங்க மேடையில பேசுறது எதையுமே நம்பாதீங்க. ரொம்ப எனக்கு இந்த ரைட் ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா. சினிமாக்காரங்க நம்ப முடியாதான். ஆனா இதுல போட்டோல போஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், நயன்தாரா விக்னேஷ் எப்படி இருக்காங்க, நயன்தாரா மூஞ்ச பாத்தீங்கன்னா தெரியும் அவர் எப்படி தள்ளி நிக்கிறாங்கிறதெல்லாம். ஒருத்தவங்க சீனியர் ஜெர்னலிஸ்ட் வந்து நேர்ல பாத்துட்டாங்க, ஏர்போர்ட்ல பாத்துட்டாங்க, போட்டோ கேட்கறாங்க. ஆனா இது யாருக்கு போட்டோ கேட்டிருப்பா? இதுல 3 பேர் தானே போட்டோ கேட்டிருப்பாங்க. இவங்க தானே போட்டோ கேட்டிருப்பாங்க போட்டோ எடுக்கலான்னு. அவங்க இவ்வளவு திட்டிட்டு அவங்க போட்டோக்காக போய் நிக்கிற போய் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாதா? ஆனா இப்ப கேட்கறவங்கள செலிபிரிட்டி வேணாம்னு சொல்லுவாங்க. செலிபிரிட்டி வேணாம்னு சொல்லி அதையும் என்ன சொல்லுவாங்க இவங்க, பாத்தீங்கன்னா நாங்க ஏர்போர்ட்ல போனோம், அவங்க எல்லாத்தையும் அது பக்கம் அவ்வளவு பேர் கெஞ்சிறாங்க, இவங்க பாட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, போட்டோ கொடுக்க மாட்டேட்டாங்க, திட்டினாங்க. அங்க போய் சில போட்டோ எடுக்க செல்ல தட்டி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு நாளைக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏற்கனவே இருக்கும்போது 1008 சொல்றாங்களே, நம்ம இல்லாத சொல்லிட மாட்டாங்க, அவங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனா போட்டோக்கு போஸ்ட் கேட்டது யாரு? இவங்க தானே. அவங்க நயன்தாரா வந்து இவங்கள்ட்ட போட்டோ எடுக்க கேட்டுக்க போறாங்களா? கிடையாதுல்ல. இவங்க தானே இப்ப இவ்வளவு திட்டுறோம், அவங்கள போய் நம்ம போட்டோக்காக கேட்கலாமா? அவங்க இவங்களுக்கு தோண வேணாம் போய் கேட்டிருக்கிறாங்கல்ல. அப்பயே அது நயன்தாரா பாத்தீங்கன்னா அவங்க என்னமோ எப்படி சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட மௌன ராகம் ரேவதி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் அவங்க நிற்பாங்க பக்கத்துல. அந்த போட்டோ ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னு தெரியும். ஆனாலும் நீங்க சொல்றத சினிமாக்காரங்க நம்ப கூடாது, அதெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க அப்படிதான் நிக்கிறாங்க. நயன்தாரா போஸ பாருங்க, அவங்க எப்படி ஒதுங்கி வேற ஒடுங்கி வேற. அவங்க ஒடுங்கி நிக்க நயன்தாரா எப்படியா அப்படி நின்று பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்துக்கீங்களா போட்டோல? ஓகே. ஆனா இவ்வளவு திட்டுறோமா, நம்ம டெய்லி அவங்க குறை சொல்றோம், அவங்க போய் போட்டோ கேட்டு நிக்கிறமே, இவங்களுக்கு எதுவுமே இல்லாம போட்டோ கேட்டிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, இப்போ வலைபேச்சுல அவங்கள பத்தி யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே அதுக்கு பதில் பேசிடுவாங்க. உடனே அவங்க ஒரு வாரம் அவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சுல, முன்னாடி வந்து மாநாடு பத்தி எஸ்கே பத்தி பேசி இது பண்ணது. அதை சாட்டை வந்து அவர் சாட்டை கூட போட்டிருக்காரு. அவருக்கு ரிப்ளை பண்ண வேண்டியதானே? அவங்க எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்காங்க. அவங்கள பத்தி ஏதாவது சொல்லிட்டா உடனே அவங்கள பத்தி அடிப்பாங்க. இப்போ இன்னைக்கு அதே போல இன்னைக்கு சொல்லிருக்காங்க, விபி பாக்கலையா? இன்னைக்கு பாக்கலீங்களே. எது அந்த வீடியோ பத்தி சொல்லிருக்காங்களா? மாநாடு இப்ப கலாச்சிட்டு இருந்தாங்களா, அதை பத்தி பேசியிருக்காங்க. பாக்கல. இல்ல அவர் இப்ப சொன்னவங்க யாரு அந்த வீடியோ போட்டாங்களா, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? உருட்டி இருப்பாங்க ப்ரோ, கரெக்டா எல்லாம் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா இவங்க எல்லாம் திருப்பி அடிப்பாங்கல்ல, அதனால இவங்க எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க.
இந்த தொடக்கம் படத்துல இருந்து புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஸ்மியா மோகன்லால் நடிக்கிற படம். அது ஜூட் ஆந்தனி ஜோசப் தான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். 2018 பட டேரக்டரு. ஸோ நான் இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த படத்துக்கு இப்போ கொஞ்சம் ஹைப் அதிகமாக இருக்குது, பார்ப்போம். காஸ்ட் என்ன சொன்னீங்க? விஸ்மியா மோகன்லால். ஆமாம், மோகன்லால் யாரு? பொண்ணு. ஓகே ஓகே. இல்லை ஒரு நிமிஷம். கமர்ஷியல் டைரக்டர்ல ஆர்ஜே பாலாஜி பத்தி பேசுறீங்களா? கருப்பு ரிலீஸ் ஆனாதான் அவர் கமர்ஷியல் டைரக்டரான்னு தெரியும். அதே போல இந்த கமர்ஷியல் டைரக்டர் நான் கூட ஒருத்தர் சொல்ல நினைச்சு ப்ரோ, இந்த ஸ்கெட்சு வாலு இந்த படம் எல்லாம் எடுத்தார்ல, அந்த டைரக்டர் கூட ஓரளவுக்கு நல்லா கமர்ஷியலா பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்னன்னு தெரியல. ஆமா, ஸ்கெட்ச் படம் ஓரளவுக்கு கமர்ஷியலா பண்ற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. பாட்டு, ஃபைட்டு அப்படின்ட்டு கிளைமேக்ஸ்ல ஏதோ ஒரு இது சொல்ற மாதிரி, மெசேஜ் சொல்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட். ஹன்சிகா வச்சு ஒரு படம் எடுத்தாரு, பாக்கலையா நீங்க? பிரகாஷ் ப்ரோ, அதெல்லாம் பாக்கல ப்ரோ. நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டீங்க. சரி, ரைட், ஓகே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்கு சொல்லுங்க. லியோல அந்த பண்ண நான் ரெடி வரவால நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் மியூட் பண்ணாங்கல்ல. சரி, அதெல்லாம் எதனால மியூட் பண்ணாங்க? உங்களுக்கே தெரியும் எதனால மியூட் பண்ணாங்க. சொல்ல கேக்குறேன். அதுதான் கொஸ்டின் லீடிங் டு கொஸ்டின். அது ஏதோ இந்த ஆல்கஹால் பத்தி பேசினது தானே. அது ஆல்கஹால் பத்தியுமா இருந்துச்சு? எனக்கு அதுதான் மெயினா அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஒரு அம்மா கேஸ் போட்டாங்க, நான் போயிலையா? சரியா ஞாபகம் இல்லைங்க. நான் எது கேக்குறேன்னா, அதெல்லாம் தெரியும் ப்ரோ. ஆனா இத வச்சு அவர் இன்னொன்னு சொல்ல வர்றாரு. இல்ல டைரக்டா கேளுங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்கணும் டைரக்டா கேளுங்க. இல்ல இந்த சிரஞ்சீவி படத்துல இப்ப வந்திருக்குல்ல, அது ஒரு ஃபுல் டயலாக் ஒண்ணு வருது இல்ல, அது எப்படி சியர்ஸ் அடிக்கிறது. அவர் பார்க்கல. ஃபர்ஸ்ட் விஷயமே ஒண்ணு புரிஞ்சுங்க. மனசங்கர் ஒரு பேர் நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு ஜோனலுக்கும் தனித்தனி சென்சார் போர்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சென்சார் பண்ணுவாங்க. கேரளால சென்சார் போர்டுல பாத்தீங்கன்னா, பெண்களை நீ அடிச்சாலோ உதைச்சாலோ பெண்களை தாக்குவது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு பெரிய அந்த சீன் முடிய வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய ஒவ்வொரு சென்சார் போர்டுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஹிந்தியில வந்து பிகினிங்கிறது சாதாரண, கிளிவேஜ்ங்கிறது ரொம்ப சாதாரணம். அங்க அதுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க, அதுக்காகலாம் ஏன் கொடுக்க மாட்டாங்க. பிகினி சீன்ஸோ கிளிவேஜ் சீன்ஸோ அதே படம் தான் இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. ஆனா அவங்க ஹிந்தி சென்சார் போர்டு இப்ப இதே படத்தை ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க கர்நாடகால பெங்களூர்ல சென்சார் பண்ணிருக்க முடியும். பண்ணியிருந்தா நினைச்சா லாஜிக்கலா பண்ண முடியும், சட்டப்படி பண்ண முடியும். அவங்க பெங்களூர்ல கொடுத்தாங்கன்னா இவ்வளவு ஹீரோ வந்திருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். ஒருவேளை பேன் பண்ண நினைச்சா அது வேற விஷயம். அவங்க அரசியல் படி பிளான் பண்ணும், இது பேன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அது வேற விஷயம். ஆனா சென்சார் போர்டுனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க பெங்களூர் மூலமா பண்ணியிருந்தா அது வேற ஒரு சென்சார் பிரச்சனை. சென்சார் ஃபார்மாலிட்டிஸ் அது கிளியர் ஆயிருக்கும். கேவிஎன் அவங்க கர்நாடகா இல்ல அவங்க தமிழ் படம்னே சொல்லி பெங்களூர்ல அவங்களால இது பண்ண முடியாது. கர்நாடகா ப்ரொடியூசர் அவங்க படம்னு சொல்லி அவங்க பண்ண முடியும். என்ன பாசிபிள் சட்டப்படி இருக்கு. தமிழ் கன்னடான்னு சொல்லி அவங்க அங்க பண்ண முடியும். பாசிபிள் மல்டி லாங்குவேஜ் படம் பண்ண முடியும். மல்டி லாங்குவேஜ் படம் சொல்லிட்டு பேசிக்க நான் கன்னடத்துல எடுக்கிறோம் தமிழ்ல எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ண முடியும். ஏன்னா ப்ரொடியூசர் கன்னட ப்ரொடியூசர் தாராளமா பண்ணலாம், சட்டப்படி இடம் இருக்கு. அவரு என்னன்னா இது ஒரு இஷ்யூ ஆகும்னு நினைக்கல, அதனால வந்துருச்சு. அது போக ஒவ்வொரு சென்ட்ரல் சென்சார் போர்டுங்க சென்ட்ரல் போர்டுக்கு சென்சார் போர்டு சென்ட்ரல் வந்துட்டு, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தள்ளிட்டு இருக்கனால ஒவ்வொரு சென்சார் போர்டும் ஒவ்வொரு விதிமுறைகளை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அபிஷியலா ரிட்டர்ன்ஸ் ரூல்னு எதுவுமே கிடையாது. இங்க ரிட்டர்ன் ரூல்னு எதுவுமே கிடையாது. புரியல, காலகாலமா பண்றாங்க. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா இந்த பீரியட் சென்சார் தேவையில்ல. 2026 தேவையில்ல. ஓகேவா, சீரியஸா சொல்றேன். 2026க்கு உண்மையாலுமே சென்சார் தேவையில்ல. ஓரளவுக்கு முக்கியமான அதாவது நியூட் சீன்ஸ் இல்ல வந்து நீங்க வந்து ஒரு ரேப் சீன்ஸ் அது அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நீங்க சென்சார் பண்ணிட்டா போதும். அபியூசிவான சீன்ஸ் சென்சார் பண்ணா போதும் தான் ஒருவேளை சென்சார் தேவைன்னா. மற்றபடி இன்னைக்கு எல்லாமே எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஓரளவுக்கு இந்த சர்டிபிகேட் படம் தனியா பிரிச்சு குழந்தைங்க பார்க்க முடியாத படத்தை தனியா பிரிச்சாலே போதும். அவ்வளவுதான். என்ன பொறுத்து சென்சார்னு வந்துட்டா
அதை மட்டும் பண்ணாலே போதும். அரசியல் டைலாக் இருக்கு, தேவையில்லாத கொள்கைகள் இருக்கு, இதெல்லாம் வந்து சென்சார் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே எல்லா கண்டென்ட்டும் கிடைக்குது. அழகா ஒரு சென்சார் ரூல்ஸை மாத்தினா போதும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சென்சாருங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கிறத மறந்துட்டு இப்ப ஆட்சியாளர்கள் அவங்க கைக்கு அதிகாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதை அது எப்பவுமே அதான் பண்றாங்க. அது வேற விஷயம். முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா பண்றதா ரொம்ப இதாதான் போகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சார படம், அவங்களுக்கு தேவையான பிரச்சார படம்லாம் அழகா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸா என்னமோ படம் ரிலீஸ் ஆச்சு. அது என்ன படம் பாருங்க, கேரளா ஸ்டோரியா? ரெண்டுமே சேர்த்து அது பிரச்சார படங்கள்லாம் ரெண்டுமே பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. அது தனி கதை, அதை விட்டுருங்க. அதான் சொல்றேனே, அந்த மாதிரி வந்து நீங்க விஷம பிரச்சாரம், அந்த விஷம பிரச்சார படங்களுக்குலாம் ஈஸியா சென்சார் ஆகிருதுங்கிறப்ப ஜஸ்ட் ஒரு அரசியல் டைலாக் இருக்கு, அதை சென்சார் பண்ணுவோம், அதான் தப்பு. சில விஷயங்கள் வந்து எதைச்சா இந்த சொலவடைன்னு சொல்லுவோம், இல்ல பேச்சு வழக்குன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து படத்துல இருக்கிறத தூக்குறது, அர்த்தம் புரியாம தூக்குறது. ஆனா அர்த்தமா இருக்கிறது நிறைய அர்த்தம் தமிழ் மீனிங்க்கு அவன் தமிழ் மீனிங் புரியாம படத்துல வச்சிடறது, அதெல்லாம் வச்சிருக்காங்க. அதை என்ன அடிப்படையில் வச்சிருக்காங்கன்னே தெரியல. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாத்தணும், மாத்த முடியாதுங்கிறதா சோதனை. எனிவேஸ், இது டபுள் ஸ்டாண்டர்டா தோணுது எனக்கு. ஆமா, டபுள் ஸ்டாண்டர்ட் தான் எடுக்கிறேன். தெரியும். விஜய் அரசியல்ல இருக்காரு, இது என்ன புதுசா அது கேக்குறீங்க? அந்த படத்துக்கு ஏன் பண்ணாங்க இந்த படத்துக்கு? விஜய் வந்து அரசியல்ல இருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியுது. என்ன டைலாக் எந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு தெரியல. அந்த படங்களும் காமெடி படங்களால மதுபானம் மகானந்தம் மனோதைரியம் தனாதன் அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க. அதை சொல்றேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படி பார்த்தேன், நீங்க என்ன அநியாயம் பண்றீங்க? நீங்க நானும் யோசனை இவர் என்ன கேக்குறான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அது ஒரு காமெடியான ஒரு டைலாக். காமெடி தான் இருந்தாலும் நிறைய வாட்டி வரும். பட் அது ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி வராதான்னு கேக்குறேன். சின்ன பசங்க இன்ஃபுளுன்ஸ், அதெல்லாம் ஒன்னும் இன்ஃபுளுன்ஸ் ஆகாதுங்க. அது என்னங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகும்? இப்போ அதே பாட்டு லியோல பாட்டு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா யாரும் வந்து இத வெளில வந்து அந்த அளவுக்கு கேட்டு இருக்க மாட்டாங்க, கொஸ்டின் பண்ணிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து இன்ஃபுளுன்ஷியலா தலைவா. லியோ பாட்டு வரப்ப அவர் அனௌன்ஸ் பண்ணவே நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ணிட்டாரா என்ன? கட்சியில அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆனா ஆல்மோஸ்ட் ரூமர்ஸ் எல்லாம் வந்துருச்சு விஷால் ப்ரோ. ஆனா வேற எதுக்காக அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு வந்தது. அந்த இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருந்தாரு. அந்த பசங்களுக்கு விருது தரது, அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாருங்க அப்பயே. அது ஜூன் மாசமா ஜூலை மாசம் நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் பிரகாஷ், இந்த ஹாலிவுட் படம்லாம் வருது இல்ல, அது வந்து எந்த ஸ்டேட்ல பண்ணுவாங்க? எல்லா ஸ்டேட்லயும் தான் ரிலீஸ் ஆகுது. அது அமெரிக்காவுக்கு சென்சாரே கிடையாதுன்னு சொன்னாங்க. இல்ல இந்தியால சொல்றேன். இல்ல நம்ம ஊர் படங்கள் வரும்போது அங்க மும்பைல சென்சார் ஆயிரும், அவ்வளவுதான். அங்க வந்து இந்த ஒரு படத்துக்கு பண்ணாங்க ஒப்பன்ஹைமரா, அது என்ன ஒரு படத்துக்கு ஒரு சென்சார் பண்ண வாழ்க்கையில் அது மறக்க முடியாத சென்சார்னா இல்லங்க. அத ஒரு வெர்சன் பார்த்தேன், எனக்கு வந்து அதுக்கு இந்த ரெயின் கோட் போட்டு விட்ட மாதிரி போட்டு விட்டாங்க. அது என்ன உண்மையாலே நடத்தி அது நடந்து எப்போ பார்த்தாலும் திருப்பி தான் வருது. டேய் ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க அப்படிங்கிற வருது. அதெல்லாம் எதுக்கு சென்சார் பண்ணாங்க? இன்னொரு அவர் டைரக்டர் பேர் மறந்துட்டேன். அவர் வந்துட்டு இவ்வளவு நீங்க கட் பண்றீங்களா? அப்புறம் இன்னொன்னு, நம்ம இதுல வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங் சீன்ஸ்லாம் சைட்ல ஸ்மோக்கிங்னு போடுறாங்கல்ல, அந்த கார்டு என் படத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, நான் இந்தியால படமே ரிலீஸ் பண்ணலன்னு போயிட்டாரு. அவர் பண்ணாரு. அதை விட காமெடி என்ன தெரியுமா? ஓப்பன்ஹைமர்ல அது வந்து ஒரு இந்த சீன்ல போய் நீங்க பகவத்கீதா வாசிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்கன்னு இந்த பக்கம் அதுக்கு வேற ஒரு கேஸ். நம்ம ஊர் மாசு மாதிரன். ஓகே பரணி, இன்னைக்கு என்ன பேசணும்னா சிம்பிளா பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர் அண்டு காமெடி நடிகர்கள் பஞ்சமா, இவ்வளவுதானே பேசணும். நான் நாளைக்கு டைட்டில் வைக்கிறது பெரும் குழப்பமா இருக்கு, என்ன பேசணும்னு. கேரளா டாபிக் போச்சு. கேரளா டாபிக், ஆமா கேரளா, அதையும் கொஞ்சம் போட்டு விடுங்க. அது ஓப்பனிங் நிறைய பேர் பேசுவீங்க, அதையும் போட்டு விடுங்க. மொத்தம் 3 இருக்கு. உண்மையாலுமே அந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ் பாப்பீங்களா நீங்க? அந்த இன்டர்வியூஸ் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன், ஃபன்னா இருக்கும். நல்லா இருந்துச்சு. இந்த கௌதம் மேனன் நல்லா இருந்துச்சு. இப்ப ரவி மோகன் அதுவும் நல்லா இருந்துச்சு. துருது பாருங்க, பீக்கா இருக்கும். துருது பயங்கரமா இருக்குங்க. நான் 2 தடவை பாத்துங்க, 2-3 தடவை வச்சு செம்மையா இருந்ததுங்க துருது. பிரதீப் ரங்கநாதன் சூப்பரா இருக்கும்.
ஆமா ஆமா கரெக்ட். ஆல்சோ பிரகாஷ் இதுல அண்ணன் உள்ளதுலயே பெஸ்ட் வந்து அந்த எபிசோட்ஸ் எல்லாத்துலயுமே சேர்த்து உள்ளதுலயே பெஸ்ட் வந்து பெசல் ஜோசஃபும் நசரியும் வர்றதுதான். ஓ, இப்பதான் ஆரம்பிச்சேன் பாக்குறேன். பிரகாஷ் அண்ணன் இவரு பிகேசி விளாக்ஸ் பாப்பீங்களா நீங்க? சொன்னா பார்க்க மாட்டேன். ஓகே அண்ணா, ஒரு வீடியோ கூட பார்த்தது இல்ல. ஒரு வீடியோ கூட ஜாலியா இருக்கு. நான் ஃபுல்லாலாம் பார்த்தது இல்ல. பழைய வீடியோலாம் 20 செகண்ட் 30 செகண்ட் சொல்லி பார்த்திருக்கேன். அது எதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தர் மலை ஏதோ ஒரு மலைக்கு சொல்லி இந்த ஒரு நம்ம தமிழ்நாடோட பெருமைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அந்த ஒரு வீடியோ. அப்புறம் மொட்டைமாடி பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேட்டியில 20 நிமிஷம் கிளிப்ஸ் நான் ஷேர் பண்றேன். அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தா தான் உண்டு. டிஎல் கிராஸ் ஆன இது மட்டும் தான் பார்ப்பேன். சரியா செப்பரேட்டா அவன் வீடியோ பார்த்தது இல்லை. பெரும்பாலும் சொல்றேன் யூடியூப்ல ட்ரெய்லர் பாக்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன். ட்ரெய்லர் சாங்ஸ் இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன். அப்புறம் போர் அடிச்சா பழைய படங்கள் போட்டு பாத்துருவேன். இந்த 80s 90s படங்கள் போட்டு உட்காந்து போட்டு பார்ப்பேன். இந்த 3 விஷயத்த வந்து யூடியூப் நான் வேற எதுக்கு பார்த்தது இல்லை. எந்த நடுவில் ஒரு தடவை பார்ப்பேன். எப்ப அந்த ஐபிஎல் சமயத்துல கிரிக்கெட் ஸ்டேட்ஸ் பார்ப்பேன், அவ்வளவுதான். இல்ல பிரகாஷ், எனக்கு இது ரொம்ப ஓவரா இருக்குமான்னு தெரியல. ஆனா இப்ப இந்த பெரிய பெரிய காமெடியன்ஸோட காமெடி எல்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது இல்ல. 2-3 எபிசோட்லாம் சான்ஸே இல்லைண்ணா, அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்பதான் நான் அந்த பழைய இன்ஸ்டா சீரிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் சிரிப்பு தாங்க முடியும். 6 படி சுத்தி வந்திருப்பாங்க, அது பாருங்க சூப்பரா இருக்கும். 6 படி சுத்தி வந்திருப்பாங்க. ஆனா ஸ்கிரிப்ட் தெரியல பல்தான். சிசிடிவி பாருங்க. அப்படியே கண்டிப்பா அது ஸ்கிரிப்டா இல்லையான்னு தெரியல பல்தான். ஆனா ஸ்கிரிப்டா இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங். அதை விட ஃபேக் ஐடி ஒன்னு இருக்கும், ஃபேக் ஐடி ஒன்னு இருக்கும், அது பாருங்க. அதுதாங்க இன்ஸ்டா சீரிஸ். ஃபேக் ஐடி தான் இன்ஸ்டா சீரிஸ். அப்பா சரி விடுங்க, அதான் கேட்டாங்க உங்ககிட்ட. ப்ரோ சிசிடிவி பாருங்க உண்மையா. சரி சரி. அதே தலைவன் அதேதான் கிட்டத்தட்ட சிசிடிவி வீட்டுல இருந்துட்டே செக் பண்ணிட்டு இருப்பான் இங்க எல்லாம் என்னென்ன பண்றானுன்னு. அது நிறைய விஷயம் மாட்டோம். ஓகே ஓகே. ஆதி என்ன நேற்று கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உங்களோட முடிச்சுப்போம் ஸ்பேஸ். பரணி சொல்லுவாரு. என்ன ராஜா பதில் வேணும்? பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர் ஆஸ் ஆஃப் நவ் இன் தமிழ் சினிமா ஃபார் கேட்டரிங். எங்க என்ன சொன்னாரு? இன்னும் 2 படம் வந்தா தமிழரசன் பத்தமுத்து அப்படின்னாரு. ஓகே ஓகே. இப்போதைக்குதான் விபி தான் உள்ளது பெஸ்ட். அப்படி வாங்க. ஆனா நெல்சன் படம்லாம் ஏபி சென்டர்ல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா சி சென்டர்ல போய் ரீச் ஆகுதா நெல்சன் படம்லாம்? அதான் சொன்னேன், பெரிய ஹீரோ இல்லாட்டி கஷ்டம் தான் சி சென்டர் வரைக்கும் போய் ரீச் ஆகுது. அப்புறம் இன்னொன்னு பிரகாஷ் கேட்டது சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறவங்க தானே. நெல்சன் குளமாவு கூட்டில அப்புறம் எதுவுமே சின்ன பட்ஜெட்லயே. கேள்வியை மாத்திட்டோம். நீ கேள்வியை மாத்திட்டோம். என்னன்னு? அதான் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் கேள்வியெல்லாம் மாத்தலாங்க. அதே கேள்விதாங்க. நம்ம இப்ப தமிழ் சினிமாவின் பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர் பெரிய பட்ஜெட் நம்ம அந்த கேட்டகரிக்குள்ளே போல. நம்ம இந்த அளவுக்கு மீடியம் பட்ஜெட்ல நல்லா கமர்ஷியலா பயங்கரமா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம நேற்று கேள்வி. அதை தான் ஃபாலோ பண்றோம். எல்லாரும் என்னிடமும் சொன்னாங்க. ஓகே பாப்போம். பரணி இருக்கீங்களா? சொல்லுங்க. பரணி எங்க கமெண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணி மோகன்ஜின்னு சொல்றான். இல்ல கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. இல்ல இல்ல சொல்றேன், எனக்கு தெரியும் யாரோட மைண்ட் வாய்ஸ் இது, யாரோட ஒரிஜினல் வாய்ஸ் இது எனக்கு தெரியாம இத்தனை வருஷத்துல சொல்றேன். சும்மா ப்ரோ உங்க ஆசை வெளிப்பட சொல்லுங்களேன். உங்க நண்பர் தான் நேர்ல பாத்துருப்பீங்க, திரௌபதி பத்தி பேசிருக்கீங்க, பிடிஎஸ் ஓகேவா? சுகுமார் ப்ரோ இன்னைக்கு பேட்டி வேற கொடுத்திருக்காரு, உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். அதை விடுங்க அதை பாத்தீங்கன்னா ஓகே சொல்றேன். அப்ப தெரிஞ்சுக்க யாரு உண்மையாலுமே யாரு இந்த வாசனம் சொல்லியிருப்பாருன்னு. அதான் சொல்றேன், பாவி ஓகே. ஆனா ஆவிலேயே மோசமான பாவியா இருக்கேன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி இது ஒரு மோசமான பாவி. சுகுமார் ப்ரோ மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க திரௌபதி 2 பாப்பீங்கன்னு. ப்ரோ அவருதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பகாசுரனே ஓகே தான், அதுக்கு முன்னாடி படம் அதுவுமே ஒரு மாதிரி ஓகே தான் அப்படின்னு. சுகுமார் ப்ரோ பகாசுரன் பாத்திருக்கீங்களா? அவர் பாத்திருக்கேன்னாரு, ஓகேன்னாரு. ஆனா நாங்கெல்லாம் செல்வா கண்ணினே பாத்துருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. கேட்க கூடாது அதெல்லாம் தெரியாது. நான் கேட்க மாட்டேங்க, அது கேட்க மாட்டேன், அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிக்கும்னா ஓகேங்க. நாளைக்கு எப்படியும் பேர் வரல, நாளைக்கு எப்படியும் பிரீமியர் பேர் வரல. நாளைக்கு இல்லையா பிரீமியர்?
இல்லங்க வழக்கமா புதன்கிழமை வைப்பான், இல்ல வெள்ளிக்கிழமை ரிலீஸ் படங்களுக்கு. பெரிய படத்துக்கு வைக்க மாட்டாங்க ப்ரோ. எது பெரிய படம்? இல்ல பாத்தீங்க அவர் வார்த்தையெல்லாம் பாருங்க எப்படி தெரிக்கிறாரு. இட்ஸ் a period filmனா, இட்ஸ் a period film 1300 இயர்ஸ்க்கு முன்னாடி நாகனம் நடக்குது. ஓகே ஓகே. ஹலோ 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 இப்ப நாங்கெல்லாம் வந்து அப்படி செந்தில ஒரு படத்துல வர மகாபிரபு படத்துல பிரகாஷ் ப்ரோ சரி சுகுமார் யூனிஃபார்ம் போடு, ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் யூனிஃபார்ம் போட்டு எப்பவுமே உங்ககிட்ட ஒரு கேட்கறது தான் அவர் எடுத்திருக்காரு. நான் உங்ககிட்ட கேட்பேன்ல, ஏன் எப்பவுமே சோழர் பத்தி சொல்றாங்க, பாண்டியா பத்தி சொல்றாங்க, இந்த பல்லவா பத்தி ஏன் பெருசா சொல்ல மாட்டாங்க? அதுதான் இதுல காட்டியிருக்காராம். இனிமே கேட்கவே மாட்டீங்க. ஏன்டா கேட்டோம்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்க. ஏன் இவர் தோழரை பத்தி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோழரை பத்தி என்ன படம் எடுத்திருக்காரு நான் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் சோழர் சொல்லியிருக்காங்க. ஆனா பாவீங்களா, எனக்கு ஒரு செகண்ட் சொல்ற தலை சுத்திருச்சு. சரி சுகுமார் ப்ரோ, நீங்க கொட்டேஷன் கேங் ஒன்னு பாத்தீங்களா? சுகுமார் ப்ரோ நம்ம வந்து போகும்போது நீங்க வந்து அந்த ரிசர்ச் பண்ணி அது சொன்னீங்களே, எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே. ஐயா சாமி தயவு செஞ்சு அதை விடுங்க. அதுக்கு நடுவில் அந்த பொண்ணு வந்து நான் ஏன் திரௌபதி என்று பெயரிட்டதற்கு காரணம் என்று அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ வருதுல்ல, அதுக்கு ஒரு 30 தடவை பார்த்துட்டாங்க போதும். சரி சுகுமார் ப்ரோ, எனக்கு சொல்லுங்க, கொட்டேஷன் கேங் எப்பதான் வருவது? சனி லியோன் படம் இவரும் சொல்றேன் தப்பா கேட்குது டாக்டர். ஆனா என்னன்னு தெரியல, நேத்தி மகேஷ் எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த சீரிஸ் உண்மையிலுமே நல்லா இருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சேன், சூப்பரா இருக்கு. டஸ்கரே பிரகாஷ் சொன்னீங்கன்னா ஆதி கேப்பார், திட்டுவாரு, கெட்ட கதை திட்டுவாரு. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட கேட்கறதாவே இல்லை இனிமே. அவனுக்கு எனக்கு இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. சீரியஸா எடுக்காதீங்க, சீரியஸ் பேச்சு எடுக்காதீங்க, அதை பார்த்துட்டு வந்து எடுங்க. ஆல் ஆஃப் அஸ் நான் பாத்துறேன் கண்டிப்பா. டேய் அடிச்சு மண்டெல்லாம் திறந்து வேண்டாம் நீங்க. அது ஆல் ஆஃப் அஸ் இல்லடா, திஸ் இஸ் அஸ்ரா. ஓகே ஓகே, சும்மா உங்க கலாய்க்க. ஓகே, ஆனா ஒரிஜினல் டயலாக் மறந்து போச்சுன்னா சொல்லிக்கலாம். யாரு கேக்குறது? ஆதிங்களா? அவரா? ரைட்டு. எனக்கு படம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான படம் தான். வந்து ஆகவோக படம்லாம் கிடையாது. ஏன் எல்லாரும் ஆகவோகன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு ஓடிடி வாட்ச் படம். தண்டோராவா? எதையாச்சும் சம்பந்தமே இல்லாம தெலுங்கு படம் நல்லா இருக்கு. வர்றதே கெஸ்ட் ரோல் தாங்க பண்றாரு. கெஸ்ட் ரோல்லையும் மத்தவங்க மாதிரி பண்ணாம சிம்பு மாதிரி கெஸ்ட் ரோல் தான் இவர் பண்றாரு. அந்த படத்துக்கும் கதைக்கும் கெஸ்ட் ரோல் சம்பந்தம் இருக்கா இல்லையா? அது மாதிரிதான் அவர் வராரு. இங்க என்ன சொல்லுது வர மாதிரி ஒரு படம் பண்ணாருங்க. அந்த படம் எதுக்குங்க வந்தாரு அவரு? படத்துல சரி விடுங்க விடுங்க. அந்த மாதிரிதான் சிம்பு ஃபேன் இவர் அநியாயம் பண்றாரு. சும்மா வராரு ஏதாவது டிடி ஒரு படத்தை பத்தி கேட்டா தண்டோராங்கிறாரு. டிடிக்கு தண்டோராங்க என்ன தமிழ் எனக்கு புரியல. உச்சரிப்புல கூட பொருந்தி போலையே. என்ன ட்ரைலர்ல இருந்து எதுவுமே இது அவ்வளவு ஒண்ணும் வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா இந்த ரிவ்யூஸ்லாம் அப்படி இருந்துச்சா? சரி என்ன பார்த்துட்டு முடிவு பண்ணலாமா, இல்ல போய் உட்கார ஸ்கேம் எதுவும் பண்றாங்களா? உட்கார கூட முடியாத அளவுக்கு அது இல்ல உட்கார முடியாத அளவுக்குலாம் இல்ல லட்சம் இல்ல. கண்டிப்பா ஒரு டீசன்ட் வாட்சி தியேட்டருக்கு போனா போர் அடிக்காம படம் பார்க்கலாம். நல்ல படம் தான். மலையாள படம் பார்த்த ஃபீல் இருக்கும். சொல்ல போனா தமிழ் நடிகரை வச்சு முழுக்க மலையாள படம் எடுத்த மாதிரி இருக்கும். தமிழ் நடிகர்களை வச்சு நீங்க தமிழ் படம் தான் பாக்குறீங்க, ஆனா மலையாள நான் தரையிலான போறேன், ஆனா காத்துல போற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அதை தாண்டி படம் வந்து எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. ஆனா படம் பார்த்து முடிச்சப்போ ஒரு டவுட் வரும். எப்போ இந்த டவுட் வரும்? முதல் நாள் பார்த்தீங்கன்னா டவுட் வராது. முதல் நாள் எப்பவுமே எந்த விஷயமும் தெரியாம படம் பார்த்தா நம்ம நல்லா கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிரும் வந்துருவோம். ஆனா இவ்வளவு நல்லா ஓடுது, நம்ம எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இப்ப நல்லா இருக்குன்னு நம்ம போய் ஒரு மைண்ட் செட்ல போய் உள்ள உட்காருவோம். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம என்ன முழுக்க நம்ம வந்து தலையில வந்து மிளகா அரைச்சிட்டாங்க போதுங்களா, நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தோணும். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே தோணும் உங்களுக்கு, கண்டிப்பா தோணும். ஓகே, அப்ப மற்றபடிக்கு நார்மலா ஓரளவுக்கு பாக்குற மாதிரி படம் தான் இல்லையா? கண்டிப்பா வாட்சபிள் படம் தான். நல்லா இருக்கும். ரைட்டிங் நைஸ் தான். காமெடி ஃபுல் ஃபிளெஜ்ட் காமெடி. ரெண்டு ஆறுதல் என்னன்னா, படம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான், ரொம்ப சின்ன படம். அடுத்து ரெண்டாவது ஆறுதல் என்னன்னா, ஒரு மொத்த படத்துக்கு ஒரு 4 காமெடி ஒர்க் ஆயிருக்கும். ஆமா, அது ஒரு டிராமா மோட்ல தான் பண்ணிருக்காங்க. இந்த இளவரசு நல்லா பண்ணிருப்பாரு. அப்புறம் வந்து ஐயோ இன்னொரு சைடு மறந்துட்டேன். பிரகாஷ் மாப்பிள்ள தான் ஃபன் படத்துல. இல்லங்க, இளவரசன் நல்லா பண்ணுவார், தம்பிராமே நல்லா பண்ணிருப்பாரு படத்துல. இந்த 3 பேர் கொஞ்சம் இந்த 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க பாருங்க, நீ படம் பாக்குறதுக்கு அப்புறம் படம் பார்க்கணும் முடிவுபட்டா எழுதி கேட்க கூடாது. போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். படத்தை பார்த்துட்டு வரேன். ஓகே சரி ரைட்டு. 10 ஆகுது. பரணி
உங்க வசனத்தை சொல்லுங்கள், முடித்து விடுவோம். ஓகே பாய், தேங்க்ஸ் ஆல், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பாய். சார் ப்ரோ மறந்துடாங்க, போன் அடிக்கிறேன், நீங்க போயிட்டாரு, அவ்வளவுதான்.